அத்தியாயம் 1911. கிழியனின் பதிலை கேட்ட ஜெயசமரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக் கொண்டு லேசாக புன்னகைத்து, அப்படின்னா நான் உன்னை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியதுதான். கிழியன், உனக்கு இரும்புனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வா, இன்னைக்கு உன்னை இரும்பு கடலையே மெல்ல வைக்கிறேன் என்றான். அவன் பேசி முடித்ததும் கிழியன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தன் சுத்தியலை சுழற்ற தொடங்கி ஜெயசமரனை தாக்க தயாரானான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான பச்சை ஒளி மெதுவாக வெளிப்பட்டது. அந்த ஒளிக்குள் அவன் உடலில் பதிந்திருந்த நாக முத்திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்தன. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனது உடலில் இருந்த 30 நாக முத்திரைகளும் ஒளிரத் தொடங்கின. அதனுடன் ஒரு நாகத்தின் கர்ஜனை போன்ற ஒலி அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. அதனால் காற்றே நடுங்குவது போல உணரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அபாயகரமான சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின. ஜெயசமரனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட அந்த பச்சை ஒளியை கண்ட கிழியனின் முகம் நிறம் மாறியது. அதே நேரத்தில் அசுர கடலில் ஜெயசமரன் ஏன் இவ்வளவு ஆபத்தான வீரனாக கருதப்படுகிறான் என்பது இப்போது அவனுக்கு புரிந்தது. அடுத்த நொடியில் ஜெயசமரன் தனது கண்களில் விசித்திரமான ஒளியுடன் முன்னேறி, இப்ப பாரு, ஒரே தாக்குதல்ல உன்னை எப்படி தோக்கடிக்கிறேன்னு என்றான். ஜெயசமரன் தன்னை நோக்கி வருவதை பார்த்த கிழியனின் கண்களில் கோபம் கொதித்தது. பிறகு அவன் தனது உடலில் இருந்த சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தியபடியே, அந்த அளவுக்கான சக்தி உனக்கு இருக்குதான்றதை இப்ப நான் பாக்குறேன் என்று கத்தினான். அதே சமயம் தனது இரும்பு சுத்தியலை உயர்த்தி முழு பலத்துடன் ஜெயசமரனை நோக்கி இறக்கினான். அப்போது அவனது சுத்தியல் காற்றை செதுக்கி கொண்டு முன்னேறிய போது அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் அபாயகரமாக இருந்தது. பிறகு அந்த சக்தி நேராக ஜெயசமரனின் பச்சை ஒளியுடன் மோதியது. அந்த இரண்டு சக்திகளும் மோதிய தருணத்தில் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டு அந்த முழு மலையும் நடுங்கியது. அதைத் தொடர்ந்து பல விரிசல்கள் அந்த மலை முழுவதும் பரவின. அப்போது சுற்றி நின்றிருந்த வீரர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு சில கணங்கள் கழித்து சுத்தியலிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் பச்சை ஒளியால் முற்றிலும் அழிக்கப்படுவதை அவர்கள் கண்டனர். அதே சமயம் அந்த எதிர் தாக்குதலால் கிழியன் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். அவன் தரையில் விழுந்ததும் நிலம் மீண்டும் கடுமையாக நடுங்கியது. அந்த தாக்குதலின் வீரியம் அதிகமாக இருந்ததால் கிழியனின் வாயிலிருந்து ரத்தம் வழிய தொடங்கியது. அதே நேரத்தில் அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலை கையில் ஏந்தியபடியே அமைதியாக, இந்த வெற்றிக்கு ரொம்ப நன்றி என்றான். கிழியனின் நிலையை கண்ட அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. ஆனால் ஒரு நொடியும் நேரத்தை வீணாக்காமல் அவன் மீண்டும் முன்னோக்கி நகர தொடங்கினான். இந்த சண்டையை கண்டவர்கள் அனைவரும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வீரனை ஜெயசமரன் ஒரே தாக்குதலில் வீழ்த்தியதை நம்ப முடியாமல் வியந்து நின்றனர். ஆனால் ஜெயசமரனுக்கு அது முக்கியமல்ல. அவன் தனது வேகத்தை மேலும் அதிகரித்து மலையின் உச்சியை நோக்கி செல்ல தொடங்கினான். அவன் உச்சிக்கு அருகில் வந்த தருணத்தில் திடீரென்று அவனது காதுகளில் ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. அது ஏதோ ஒன்று மிக பலத்துடன் தாக்கப்பட்டதை போன்ற சத்தமாக இருந்தது. அந்த சத்தத்துடன் சேர்ந்து ஒரு பொருள் வேகமாக ஜெயசமரனை நோக்கி வந்தது. பிறகு பறந்து வந்த அந்த பொருள் அவன் முன்பாக வந்து விழுந்து அவன் செல்லும் பாதையை தடுத்தது. ஜெயசமரன் அதை உற்று பார்த்த போது அது கிழியன் என்பதை உணர்ந்தான். அப்போது அவன் தொடர்ந்து இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ரத்தம் தோய்ந்த அவனது உடல் மலையின் அந்த பகுதியையே சிவப்பாக மாற்றி இருந்தது. அவனது நிலை பார்க்க மிகவும் பரிதாபமாக இருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன், இவனை இவ்வளவு கொடூரமா தாக்குனது யாரு என்று மனதில் கேட்டுக்கொண்டான். அந்த எண்ணத்தோடு ஜெயசமரன் உச்சிக்கு செல்லும் மற்றொரு பாதையை நோக்கி அவன் பார்வையை திருப்பினான். அங்கே ஒரு திடகாத்திரமான இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் சிவப்பு ஒளியால் சூழப்பட்டிருந்தது. அவன் கண்களில் ஒரு ஆபத்தான அரக்கத்தனமான வெறி தென்பட்டது. அந்த இளைஞன் வேறு யாரும் அல்ல, இரத்தச்சுரா பிரிவைச் சேர்ந்த சலீம் தான். மறுபுறம் சலீம் ஜெயசமரனை பார்த்ததும் அவனது முகத்தில் முதலில் ஒரு சிறிய ஆச்சரியம் தோன்றியது. பிறகு அடுத்த நொடியில் அது ஒரு பயங்கரமான சிரிப்பாக மாறி, நீ இவ்வளவு தூரம் வந்தது பெரிய ஆச்சரியம் தான். இதை வச்சு பார்க்கும்போது நீ ஓரளவுக்கு திறமையானவன்னு தெரியுது. ஆனா ஐயோ பாவம், உன்னோட பயணம் இங்கேயே முடிவடையுது என்றார். சலீமை பார்த்த தருணத்தில் ஜெயசமரனுக்கும் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. ஏனெனில் தான் தேர்ந்தெடுத்த அதே மலையை சலீமும் தேர்ந்தெடுப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதைவிட அதிகமாக கிழியன் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீரனை இவ்வளவு கொடூரமான நிலையில் சலீம் ஆக்கி இருந்தது அவனை உலுக்கியது. பிறகு அவன் அருகில் மிகவும் மோசமான நிலையில் கிடந்த கிழியனை ஜெயசமரன் கவனித்தான். உடனே அவன் குனிந்து, கிழியன், நீ நலமா இருக்கியா என்று கேட்டான். அதற்கு கிழியன் இருமிக் கொண்டே பதிலளிக்க முயன்றான். அதைத் தொடர்ந்து ஜெயசமரன் அவனை தாங்கி மெதுவாக எழுந்து நிற்க உதவினான். பிறகு கிழியன் தன் வாயில் இருந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு அவனுக்கு உதவ வந்த ஜெயசமரனை பார்த்தான். அப்போது அவன் முகத்தில் ஒரு விதமான கலக்கமும் பதட்டமும் தென்பட்டது.
பிறகு சலீமை சுட்டி காட்டி, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு ரொம்ப விசித்திரமா இருக்குது. ஆரம்பத்துல அவன் என்ன தாக்குனப்ப எங்க 2 பேரோட சக்திகளும் சமமா தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னு அவனோட சக்தி பயங்கரமா அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் என்றா. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சலீமின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை மலர்ந்து, ஏய் முட்டாள், இது எங்க இரத்த சுறா பிரிவோட சிறப்பு நுட்பம். அதை பயன்படுத்தி என் உடம்புல ஓடுற ரத்தத்தை நீராவியா மாத்தி என்னோட சக்தியை தற்காலிகமா அதிகமாக்க முடியும். அதனால எனக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இப்போதைக்கு உன்னையும் இந்த சமரனையும் முடிக்க அது எனக்கு உதவும். அதுக்கப்புறம் உங்க உடம்புல இருந்து அசல் ரத்தத்தை எடுத்து என்ன குணப்படுத்திக்குவேன். ஏய் சமரா, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அப்படின்னா வா, வந்து என் கூட அதை சோதிச்சு பாரு. பக்கத்து மலையில ஷைலா இந்நேரம் அந்த அழியா புனிதவின் பிரிவோட பொண்ணை கொன்றுபான்னு நினைக்கிறேன் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் கண்களில் ஒரு குளிர்ந்த இரக்கமற்ற ஒளி தோன்றி, தேவையில்லாம எங்களோட மோதி நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த முடிவுக்காக நீங்க கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவீங்க என்றான். அந்த நேரத்தில் ஷைலா சக்தி வாய்ந்தவள் என்பதையும் இனியாவை அவ்வளவு எளிதில் அலட்சியப்படுத்த முடியாது என்பதையும் ஜெயசமரன் நன்றாகவே அறிந்திருந்தார். ஏனெனில் இனியாவின் முழு பலத்தை அவனாலேயே இன்னும் அளக்க முடியவில்லை. அதனால் ஷைலாவால் இனியாவை சுலபமாக தோற்கடிக்க முடியாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். இதற்கிடையில் ஜெயசமரனின் பதிலை கேட்ட சலீம் சிரித்துக் கொண்டே, ஓ, நீ அப்படி நினைக்கிறியா? சரி, அப்ப அவங்கள பத்தி பேசுறதை நிறுத்திட்டு நம்ம சண்டையில நம்ம கவனம் செலுத்துவோம். எல்லாத்துக்கும் மேல உன்னோட உயிரை நான் இங்கேயே எடுத்தாகணும். ஒருவேளை அந்த பொண்ணு தப்பிச்சா அவளையும் முடிக்க ஷைலாவுக்கு நான் உதவுவேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட பொணங்களும் பக்கத்துல பக்கத்துல கிடக்கும். அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் என்றார். இதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டார். பின்னர் கிழியனை பார்த்து, நண்பா கிழியன், இந்த சுறாமீனை என்கிட்ட விட்டுரு. அதுக்கப்புறம் இதால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்றார். ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட கிழியனின் முகத்தில் ஒரு கணம் உதவியற்ற தன்மை தெரிந்தது. ஆனால் அதற்கு பின்னர் அவன் கண்களில் ஒரு கடினமான உறுதி மின்னி, நான் ஏற்கனவே இவங்கிட்ட தோத்துட்டேன். இப்ப இவன் கூட சண்டை போட வேண்டியது நீதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சண்டைக்கு அப்புறம் இவனால நீந்திரது இருக்கட்டும், நடக்க கூட முடியாத அளவுக்கு அவனை நசுக்கிற என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. பிறகு அவன் உடனே மின்னல் மன்னனின் கோலின் பிடியை இறுக்கினான். அதிலிருந்து மின்னல் கீற்றுகள் மெதுவாக வெளிவர தொடங்கின. அதே நேரத்தில் சலீம் தனது உடலிலிருந்து சிவப்பு ஒளியை உமிழ்ந்தபடியே, உங்களை மாதிரி 2 நாடோடிகளுக்கும் நான் ரொம்ப கொடூரமான மரணத்தை பரிசளிக்க போறேன். உங்க 2 பேர்ல ஒருத்தன் கூட இங்கிருந்து உயிரோட தப்பிக்க முடியாது என்றான். அப்போது சலீமின் கண்கள் மெதுவாக சிவப்பாக ஒளிர தொடங்கின. பிறகு அவன் தனது முஷ்டியை இறுக்கிய கணத்தில் அவனது முழு உடலும் சிவப்பு ஒளியில் மூழ்கியது. அதே நேரத்தில் அவன் கைகளில் இருந்து வெளியேறிய அந்த ஒளி ரத்தம் போல தோற்றமளித்த 2 அபாயகரமான வாள்களாக மாறியது. பிறகு அடுத்த நொடியில் அவன் ஒரு உக்கிரமான சிவப்பு ஒளியாக மாறி ஜெயசமரனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாக்க தொடங்கினான். அந்த தாக்குதல் நேராக ஜெயசமரனின் கழுத்தை குறிவைத்தது. ஆனால் ஜெயசமரன் தனது கோலிலிருந்து வெளிப்பட்ட மின்னல்களால் அதை முறியடித்தான். அந்த 2 சக்திகளும் மோதிய போது வெறும் சத்தம் எழுந்தது. காற்றே அதிர்வதை போல அலைகள் கண்ணுக்கு தெரிந்தன. இருந்தாலும் அந்த சிவப்பு ஒளி மின்னல்களை ஊடுருவி ஜெயசமரனை அடைந்து தொடர்ச்சியாக கொடிய தாக்குதல்களை தொடங்கியது. அப்போது ஜெயசமரனுக்கு இரக்கமற்ற மரணத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சலீமின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அந்த ஆபத்தை உணர்ந்த ஜெயசமரன் தனது கோலை வலிமையுடன் சுழற்றினார். அதிலிருந்து வெளிப்பட்ட மின்னல்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய கவசமாக மாறின. அந்த கவசம் அளவிட முடியாத சக்தியுடன் இருந்தது. அதனால் சலீமின் தாக்குதல் முழு வலிமையுடன் மோதினாலும் அது உடையவில்லை. ஆனால் அந்த 2 சக்திகளும் மோதிய இடத்தில் சக்தி அலைகள் 4 திசைகளிலும் பரவின. அந்த கணத்தில் ஜெயசமரனின் கண்களில் ஒரு தீவிரம் தோன்றி அவன் தனது கோலை மின்னல் வேகத்தில் முன்னோக்கி செலுத்தினான். அப்போது அந்த கோல் மின்னலை போலவே பயங்கரமாக தோன்றியது. பிறகு அது சிவப்பு சக்திகளை ஊடுருவி நேரடியாக சலீமை தாக்கியது. அதனால் சலீம் நடுங்கி போய் சில அடிகள் பின்னால் தடுமாறி சென்று விழுந்தார். அந்த நேரத்தில் அவனது உடலை சுற்றி இருந்த சிவப்பு ஒளிக்குள் மின்னல் கீற்றுகள் மின்னின. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு எழுந்து தன் மார்பை பதறியபடி தேய்த்தான். ஏனெனில் ஜெயசமரனின் தாக்குதல் பட்ட இடத்தில் ஒரு கருப்பு புள்ளி தோன்றியது. ஆனால் அவனது தோல் கிழியவில்லை. அதை கண்ட அவன் கோபமான குரலில், உன்னோட அந்த மின்னல் கோல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும்
அது என் ரத்த சுறா தோலை உடைக்க முடியாது என்றார். இதற்கிடையில் ஜெயசமரன் அவனை மிகவும் கவனமாக பார்க்க தொடங்கினார். ஏனெனில் சலீமின் உடலை சுற்றி ஒரு விசித்திரமான அடுக்கு இருந்தது. அது இரத்த சிவப்பு நிறத்தில் தொடர்ந்து மினுமினுத்துக் கொண்டிருந்தது. அவனது முந்தைய தாக்குதலில் அதிக சக்தி சலீமின் உடலுக்குள் நுழைந்ததை அவன் உணர்ந்தான். ஆனாலும் அந்த வலிமையான அடுக்கு சிறிதும் பாதிக்கப்படவில்லை. இது ஜெயசமரனுக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த மர்மமான அடுக்கை பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது அருகில் நின்றிருந்த கிழியன், சமரா, இந்த சலீம் கிட்ட ரத்த சுறா பிரிவோட ஒரு சிறப்பு நுட்பம் இருக்குது. அது சாதாரண ஒரு சண்டை நுட்பம் இல்ல, கோடிக்கணக்கான ரத்த சுறா பூச்சிகளால் ஆன ஒரு பாதுகாப்பு அடுக்கு அது. அந்த பூச்சிகள் ரொம்ப பயங்கரமானது. எந்த ஒரு அபாயகரமான சக்தியையும் அதுங்க விழுங்கிடும். அதனாலதான் எந்த தாக்குதலும் இந்த சிவப்பு அடுக்க துளைக்க முடியாது என்றார். இதை கேட்டதும் ஜெயசமரனின் ஆச்சரியம் மேலும் அதிகரித்து, இப்ப நீ என்ன சொன்ன? அப்படின்னா இந்த சிவப்பு அடுக்கு உண்மையிலேயே தாக்குதல்களோட சக்தியவே உறிஞ்சும் மந்திர பூச்சிகளால் ஆனதா என்று கேட்டார். அதே நேரத்தில் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை கண்ட சலீம் சத்தமாக சிரித்தான். பிறகு அவன் மீண்டும் வேகமாக முன்னேறி, சமரா, உன்னோட தாக்குதல்கள் எனக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது. ஆனா என்னோட தாக்குதல்கள் உன்னோட உயிரையே எடுத்துரும் என்றார். அவன் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தன்னை நோக்கி வந்த தாக்குதலை கவனித்து அடுத்த நொடியில் அந்த இடத்திலிருந்து விலகினார். அந்த அபாயகரமான தாக்குதலை தவிர்த்து தன் கைகளில் இருந்த மின்னல் மன்னனின் கோலால் ஒரு வட்டத்தை உருவாக்கினார். அந்த வட்டம் முழுமையடைந்ததும் அது நேராக சலீமின் மீது பாய்ந்தது. அதை பார்த்த சலீம் மீண்டும் சிரித்துக் கொண்டே, நான் சொன்னது உனக்கு இன்னும் புரியல. பரவாயில்ல, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த வலிமையான பாதுகாப்பு அடுக்கு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் எனக்கு எந்த தீங்கும் பண்ண முடியாது சமரன் ஜெயந்தன் என்றான். அப்போது ஜெயசமரனின் தாக்குதல் அளவிட முடியாத அளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அது சலீமின் உடலில் மோதிய பிறகு தனது வலிமையை இழந்தது. அந்த கணத்தில் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையுடன் அவன், அப்படின்னா உன்னோட இந்த அடுக்க மட்டும் உடைச்சா போதும், அதுக்கப்புறம் உன்னை அழிக்கிறது ரொம்ப எளிது இல்லையா என்று கேட்டான். அப்போது அவன் கண்களில் இரக்கமற்ற உறுதி தெரிந்தது. அதே நேரத்தில் மின்னல் மன்னனின் கோலின் மேல் பகுதியில் ஒரு வித்தியாசமான மின்னல் தோன்ற தொடங்கியது. அந்த மின்னலையும் போல இல்லை, ஏனெனில் அதன் தன்மை மாறுபட்டிருந்தது. அதை உணர்ந்த சலீமின் முகம் மெதுவாக நிறம் மாறியது. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மின்னல் கோலிலிருந்து சீறி பாய்ந்தது. நேரடியாக சலீமின் மார்பில் மோதியது. அந்த தாக்குதலுக்கு பிறகு சலீமின் உடலை மூடியிருந்த சிவப்பு அடுக்கு மெதுவாக மங்க தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த வலிமையான அடுக்கில் இப்போது ஒரு தெளிவான ஓட்டை தோன்றி இருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன், உன்னோட இந்த அடுக்கு இல்லாம நீ ஒண்ணுமே இல்ல சலீம் என்றான். பிறகு அடுத்த நொடியில் ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலில் பண்டைய நாகசக்தியை செலுத்த தொடங்கினான். அந்த சக்தியால் அவன் அடுத்த தாக்குதலை இன்னும் பயங்கரமானதாக மாற்றிக் கொண்டிருந்தான். பிறகு அந்த தாக்குதல் அதிவேகத்தில் அடிக்கில் ஏற்பட்ட ஓட்டையின் வழியாக பாய்ந்து சலீமின் மார்பில் நேரடியாக பட்டது. அந்த தாக்குதலின் எதிரொலி வெகு தூரம் வரை கேட்டது. அதே நேரத்தில் சலீம் எப்படி பின்னோக்கி தூக்கி எறியப்பட்டான் என்பதை அனைவரும் பார்த்தனர். உடனே அவன் வாயிலிருந்து ரத்தம் பொங்கியது. தரையில் விழுந்த அவன் அருகில் இருந்த ஒரு பாறையில் கடுமையாக மோதினான். அப்போது அவனது நிலையை கண்டாலே அவன் எவ்வளவு மோசமாக காயமடைந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. சிறிது நேரத்தில் சலீம் இருமினான். பிறகு ரத்தத்தை துப்பிவிட்டு வலி கலந்த கண்களுடன் ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். அந்த கணத்தில் அவனது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்திருந்தன. அதே நேரத்தில் மார்பில் ஏற்பட்ட கடும் வலி அவனை நடுங்கச் செய்தது. ஏனெனில் அந்த அடுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது அவனுக்கே நன்றாக தெரியும். கிழியன் போன்ற ஒரு வலிமையான வீரன் கூட தனது முழு சக்தியுடன் தாக்கி இருந்தான். ஆனால் அந்த அடுக்கிற்கு அவனால் எந்த சேதமும் செய்ய முடியவில்லை. ஆனால் ஜெயசமரன் அதை இவ்வளவு எளிதாக உடைத்து விட்டான். இது நிஜமா அல்லது ஒரு கெட்ட கனவா என்று சலீமால் நம்ப முடியவில்லை. அவன் உடனே அதிர்ச்சியில், இது எப்படி சாத்தியம்? இந்த பையனால எப்படி என்னோட ரத்த சுறா பூச்சிகளோட அடுக்க உடைக்க முடிஞ்சது என்று கத்தினார். அத்தியாயம் 1912. சலீம் கோபத்தில் கத்திக் கொண்டிருந்த அதே தருணத்தில் திடீரென்று அவன் முன் ஒரு நிழல் தோன்றியது. அந்த நிழலின் கைகளில் ஒரு கோல் இருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட மின்னல் கீற்றுகள் நேரடியாக சலீமின் கழுத்தை நோக்கி பாய்ந்தன. அந்த கொடிய தாக்குதலை உணர்ந்த சலீமின் கண்களில் பயம் முளைத்தது. ஜெயசமரனை எதிர்கொள்ள எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவன் இப்போது முழுமையாக உணர்ந்தான். இருந்தாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு கோபத்தில் பற்களை கடித்து தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தினான். அந்த கணத்தில்
ஜெயசமரனின் கோல் தாக்குதல் சலீமின் சக்தியுடன் மோதியது. அந்த தாக்குதலின் விளைவாக சலீமின் உடலை மூடியிருந்த மீதமுள்ள அடுக்குகளும் மெதுவாக உருக தொடங்கி அவனது வலிமையான கவசம் முழுவதும் மறைந்து போனது. அதை பார்த்த சலீமின் முகம் வெண்மையாக மாறியது. பயத்தில் அவன் அங்கிருந்து தப்பி ஓட வெறித்தனமாக முயன்றான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மின்னல் கீற்று அவனை தாக்கியது. அதனால் அவன் வெகு தூரம் பின்னால் தூக்கி எறியப்பட்டான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது மின்னல் கோலை அசைத்தான். அதிலிருந்து எண்ணற்ற மின்னல் கீற்றுகள் வெளிப்பட்டன. அவை சலீமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கின. அந்த தாக்குதலுக்கு எதிராக சலீம் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான். பிறகு மின்னல் தாக்கியவுடன் அவன் மோசமாக தரையில் விழுந்தான். இதை கண்ட கிழியனும் ஜெயசமரனின் தாக்குதல்களின் உண்மையான வலிமையை உணர்ந்தான். அந்த உணர்வு அவனை ஒரு கணம் திகைக்க வைத்தது. ஏனெனில் அவன் சலீமுடன் நேரடியாக சண்டையிட்டவன். அதனால் சலீம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது அவனுக்கு தெரியும். பிறகு அடுத்த நொடியில் ஜெயசமரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்து சலீமின் நேர் எதிரே தோன்றினான். அதைத் தொடர்ந்து தனது மின்னல் கோலை சுழற்றி அவன் சலீமின் மீது மீண்டும் ஒரு பயங்கரமான தாக்குதலை தொடுத்தான். அதிலிருந்து தப்பிக்க முயன்ற சலீம் ரத்தம் தோய்ந்த தனது கைகளை முன்னால் நீட்டினான். ஆனால் அவை கோலுடன் மோதிய உடனேயே அவனது கைகளில் இருந்த எலும்புகள் கொடூரமாக நொறுங்கின. அதனால் சலீம் வலியால் பயங்கரமாக அலறினான். அதே நேரத்தில் அவனது கண்கள் முழுவதும் இப்போது பயத்தால் நிரம்பி இருந்தது. அந்த பீதியில் அவன் தனது கையில் வைத்திருந்த ஒரு முத்திரையை எடுத்தான். அதை உடைத்த நொடியில் அவனுக்கு பின்னால் ஒரு மங்கலான வெளி தோன்றியது. அந்த வெளிக்குள் அவன் உடனே இழுத்துச் செல்லப்பட்டான். அப்போது அவனது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் அங்கிருந்து மறையும் போது அவன் சத்தமாக, சமரா, இதுக்காக நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்குவேன் என்று கத்தினான். அவன் குரலில் பழிவாங்கும் வெறி தெளிவாக கேட்டது. அதே நேரத்தில் அதில் ஒரு விசித்திரமான பதட்டமும் கலந்திருந்தது. ஏனெனில் ஜெயசமரனின் இடைவிடாத தாக்குதல்கள் இரத்தச்சுடா பிரிவைச் சேர்ந்த அந்த வீரனை கடுமையாக காயப்படுத்தி இருந்தன. சலீம் தொலைவில் மறைந்து செல்வதை ஜெயசமரன் அமைதியாக கவனித்தான். அதன் பிறகு மின்னல் மன்னனின் கோலின் மீது இருந்த தனது பிடியை மெதுவாக தளர்த்தினான். மின்னல் தாக்குதலின் போது அந்த பண்டைய மின்னல் குறியீட்டின் மின்னலை மிக நுட்பமாக பயன்படுத்தி இருக்கவில்லை என்றால் அந்த விசித்திரமான சிறப்பு நுட்பத்தை எதிர்கொள்ள ஒரு வழியை அவன் ஒருபோதும் கண்டுபிடித்திருக்க முடியாது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. அப்போது வீரர்கள் தன்னை சுற்றி கூடியிருப்பதை கவனித்த ஜெயசமரன் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகையுடன், என்னை எதிர்த்து போராட இன்னும் வேற யாராவது இருக்கீங்களா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் கீழே நின்ற அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் யாரும் முன்வந்து அவனை எதிர்க்க துணியவில்லை. அந்த நேரத்தில் கிழியன் சிரித்துக் கொண்டே, நீ ஜெயிச்சிட்ட சமரா. இந்த மலையோட முத்திரைக்கு உண்மையான உரிமையாளர் நீதான் என்றான். அதை கேட்டு ஜெயசமரன் புன்னகையுடன் தலையசைத்தான். பின்னர் மலை உச்சியில் வைக்கப்பட்டிருந்த முத்திரையை நோக்கி பார்த்தான். அந்த முத்திரை மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. சில நொடிகளில் ஜெயசமரன் அதன் அருகில் சென்று அதை தனது கைகளால் பற்றி கொண்டான். இப்போது அவனது மலையின் மிக உயர்ந்த பகுதியில் நின்றிருந்தான். அதனால் மேகங்களுக்கு அப்பால் அவனது பார்வை சென்ற போது அவனால் இன்னும் பல மலைகளை பார்க்க முடிந்தது. அவன் நின்றிருந்த மலையை தவிர அதே உயரத்தில் 9 மலைகள் இருந்தன. ஆனால் அவற்றின் மத்தியில் சுடர்வேந்தர் மலை என அழைக்கப்பட்ட மிக உயரமான மலை திடமாக நின்று கொண்டிருந்தது. பிறகு சில கணங்கள் கழித்து மேகங்கள் மெதுவாக விலகத் தொடங்கின. அதனால் மற்ற மலைகளில் நின்றிருந்தவர்களை பார்ப்பது இப்போது எளிதாக இருந்தது. அதே நேரத்தில் அங்கிருந்தவர்களின் சக்திகள் அனைத்தும் மிக பிரம்மாண்டமாக தெரிந்தன. அதை கண்ட ஜெயசமரன் தனது முஷ்டியை இறுக பிடித்தான். பிறகு சிறிது கலக்கத்துடன், என்னோட விதியை என்னன்னு சொல்ல, எனக்கு முன்னாடி இருக்கிற மலையில சைத்திரன் இருக்கான், அவனுக்கு அடுத்த மலையில இருக்கிறவன் அநேகமா வியான்னு நினைக்கிறேன் என்றான். வியானை பார்த்தபோது ஜெயசமரனின் முகத்தில் லேசான ஆச்சரியம் தோன்றியது. ஏனெனில் கருப்பு நிற ஆடைகள் அவன் உடலை மூடி இருந்தன. அவனது முகம் முழுவதும் கட்டுகளால் மறைக்கப்பட்டிருந்ததால் அவன் முகத்தை யாராலும் காண முடியவில்லை. அப்போது ஜெயசமரன் சைத்திரனையும் வியானையும் உன்னிப்பாக கவனித்தான். பின்னர் பெருமூச்சு விட்டபடியே, சரி, இப்ப இவனுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. அப்படின்னா இந்த போருக்கு தயாராக வேண்டிய நேரம் இது. மனிதர்களுக்கும் அசுரர்களுக்கு இடையிலான உண்மையான போர் இப்பதான் தொடங்க போகுது என்றான். அதன் பிறகு அவன் பார்வையை மாற்றினான். அப்போது அவனுக்கு அருகில் இருந்த 2 மலைகளில் 2 பரிச்சயமான முகங்கள் தென்பட்டன. அதில் ஒரு மலையில் சிவப்பு ஆடை அணிந்த தீவிகா இருந்தான். மற்றொரு மலையில் நீல ஆடை அணிந்த மலை இளவரசன் சைனிக் நின்றிருந்தான். மேலும் சில கணங்களில் ஜெயசமரன் இன்னும் 4 மலைகளை கண்டான். அவற்றில் தபீஷையும் அவனுக்கு அதிகம் தெரியாத 3 பேரையும் அவன் கவனித்தான். அவர்களை பார்த்த உடனே அந்த மூவரும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த போகும் வீரர்கள் என்பதை அவன் உணர்ந்தான். மறுபுறம் தீவிகாவும் சைரிக்கும் தங்கள் பார்வையை மாற்றிய போது முதலில் ஜெயசமரனை கண்டனர். அதன் பின்னர் அவர்களின் கண்கள் சைத்ரன் மற்றும் வியான் மீது நிலைத்தன.
ஆனால் ஒரு மலை மட்டும் இன்னும் அடர்ந்த மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. அந்த மலையை பார்த்ததும் ஜெயசமரனுக்கு மிகவும் பரிச்சயமான சக்திகள் அங்கிருந்து வெளிப்படுவதை உணர முடிந்தது. பிறகு மெதுவாக அந்த மூடுபனிக்குள் இருந்து இனியா தோன்றினாள். அவள் தனது கைகளில் ஒரு பெரிய கவசத்தை ஏந்தியபடி நின்றிருந்தாள். அப்போது அவள் அளவற்ற மகிழ்ச்சியுடன் ஜெயசமரனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் இனியாவின் உடைகள் சற்றே கிழிந்திருந்தன. அதை பார்க்கும்போது அவளுடைய போர் எளிதானதாக இல்லை என்பது அதிலேயே தெரிந்தது. இருந்தாலும் அவளிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகள் முன்பை விட இன்னும் அதிகமாக இருந்தன. இதை கண்ட ஜெயசமரன் ஆச்சரியமடைந்தான். அது மட்டுமல்லாமல் ஜீவ மரண வாசலின் கவசம் இல்லாமலேயே அவளுடைய திறமைகளில் மரணத்தின் சக்திகளை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த உணர்வால் ஜெயசமரன் ஆச்சரியத்துடன், அப்படின்னா இனியா ஒரு மகா யோகியா மாறிட்டாளா? அட கடவுளே, இந்த பொண்ணு என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காளே என்றான். அந்த ஆச்சரியம் சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியாக மாறியது. ஏனெனில் இனியா இவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக மாறியதால் அவளுக்காக அவன் மனதில் இருந்த கவலை முழுவதும் மறைந்து விட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை வெளியில் காட்டாமல் அவன் மீண்டும் சைத்திரனையும் வியானையும் நோக்கி பார்த்தான். பிறகு மெல்லிய குரலில், இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும்தான். உண்மையான பண்டைய மின்னல் குறியீட்டுக்கான போர் இப்பதான் தொடங்குது என்றான். இவை அனைத்தும் அந்த கண்ணாடிக்குள் நடந்து கொண்டிருந்த நிகழ்வுகள். கண்ணாடிக்கு வெளியே இருந்தவர்கள் அதில் மின்னும் சிறிய ஒளிகளை மட்டுமே பார்க்க முடிந்தது. அந்த ஒளிகள் 10 மலைகளின் உச்சிகளில் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் சக்திகளும் திறமைகளும் உண்மையிலேயே ஆச்சரியமூட்டும் விதமாக இருந்தது. அந்த நிலையை அடைவது வெறும் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு அல்ல என்பது அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருந்தது. இதற்கிடையில் இந்த வீரர்களை பற்றி அறிந்த நகர மக்கள் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். அந்த மக்களில் லீனாவும் இருந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சியுடன், ரொம்ப அற்புதம், சமரனாவும் இனியாவும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுட்டாங்க என்றாள். இதை கேட்டு அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த மேனகாவும் மெதுவாக புன்னகைத்தாள். அவர்கள் இருவருக்கும் இனியா இவ்வளவு விரைவாக முன்னேறி இருந்தது சற்றே ஆச்சரியமாக தோன்றியது. எப்படி இருந்தாலும் அவளை பற்றி அவர்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் மேனகாவின் கண்களில் ஒரு லேசான கவலை மறைந்திருந்தது. ஏனென்றால் உண்மையான ஆபத்தான போர் இனிமேல் தான் தொடங்கவிருக்கிறது என்பதை அவள் நன்றாகவே உணர்ந்திருந்தாள். அச்சமயம் சுடர்வேந்தர் பிரிவின் தலைவரான அக்னிவேந்தன் அந்த சிறப்பு கண்ணாடியை பார்த்தபடியே ஏதோ ஒன்றை உணர்ந்து, இந்த வீரர்கள் இப்போ அந்த மலைகளை அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி சைத்திரனுக்குள்ளேயும் வியானுக்குள்ளேயும் இருக்கிற இருளின் சக்திகள் தெளிவா தெரியுது. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அவங்க கண்டிப்பா இருளின் அடிமைகளோட தொடர்புடையவர்கள் தான் என்றார். அப்போது அவர் கண்களில் ஒரு விசித்திரமான அதிருப்தி தோன்றியது. அந்த கண்ணாடி சுடர்வேந்தர் பிரிவுக்கே சொந்தமானது என்பதால் அதற்குள் நிகழும் ஒவ்வொரு அசைவும் அக்னிவேந்தனுக்கு தெளிவாக உணரப்பட்டது. மேலும் அந்த பண்டைய குறியீட்டின் உதவியால் வெளியே அமர்ந்தபடியே வியான் மற்றும் சைத்திரனின் சக்திகளையும் அவரால் கண்டறிய முடிந்தது. அப்போது அவர் அருகில் நின்றிருந்த சுடர்வேந்தர் பிரிவின் மூத்தவர் கலக்கமான முகத்துடன், இது 2 பேருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. தீவிகாவும் சைரிக்கும் சேர்ந்து இவங்களை தோற்கடிக்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றார். அதற்கு அக்னிவேந்தன் அவர்களுக்கு முன் பறந்து விரிந்திருந்த உயரமான மலையை நோக்கி பார்வையை திருப்பி ஒரு கனத்த குரலில், நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இருளின் அடிமைகள் இன்னும் நம்ம கண்ணுல படல. சுடர்வேந்தர் மலையில இருக்கிற அந்த பண்டைய குறியீடு உண்மையிலேயே அதோட ஒரு சின்ன துண்டுதான்னு அவனுங்க தற்செயலா கண்டுபிடிச்சிட்டாலும் நம்மளோட இவ்வளவு பெரிய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த அடிமைகளை வெளியே கொண்டு வர்றது இன்னும் கடினமாயிடும். அதனால வியானையும் சைத்திரனையும் தோக்கடிக்கிறதுல தீவிகாவும் சைரிக்கும் வெற்றி பெறுவாங்கன்னு நாம நம்பிதான் ஆகணும் என்றார். அதை கேட்ட சிவப்பு உடை அணிந்த அந்த மூத்தவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு, அப்படின்னா மூத்த பைரவனும் மற்றவங்களும் எப்போ வருவாங்க? ஏன்னா இருளின் அடிமைகள் இங்க வந்தா அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த பண்டைய குறியீட்டால ஈர்க்கப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த இருளின் அடிமை தான் இங்க வருவான். அப்படிப்பட்ட ஒரு அரக்கனை எதிர்கொள்றது நம்ம சுடர்வேந்தர் பிரிவுக்கே ரொம்ப பெரிய சவாலா இருக்கும் என்றார். அதற்கு அக்னிவேந்தன் உறுதியான குரலில், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இருளின் அடிமைகள் இங்க வந்த உடனே பைரவனும் மற்றவங்களும் இங்க வந்துருவாங்க. ஆனா அந்த அடிமைகள் வரலன்னா அவங்களும் வரமாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம திட்டப்படி செயல்படுறதுதான் ரொம்ப முக்கியம். பண்டைய மின்னல் குறியீடு வியான் அப்புறம் சைத்திரனோட கைக்கு போகாம இருந்தாலே போதும். அப்படி மட்டும் நடந்தா இருள மறைஞ்சிருக்கிற அந்த அடிமைகள் அந்த குறியீட்டை எடுக்க வெளியே வந்தே ஆகணும் என்றார். இதை கேட்ட சிவப்பு உடை அணிந்த மூத்தவர் மெதுவாக தலையசைத்தார். அதே நேரத்தில் பைரவனை போன்ற மிகுந்த சக்தி கொண்ட வீரர்களுக்கு இருளின் அடிமைகள் எப்போதும் சிறப்பு கவனம் செலுத்துவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் இங்கு வந்தவுடனே
அவரையே முதலில் அவர்கள் குறிவைப்பார்கள். அந்த சமயத்தில் அக்னிவேந்தன் மீண்டும் தனது பார்வையை அந்த கண்ணாடி உலகின் பக்கம் திருப்பினார். அதில் ஒரு மலையின் மீது ஒரு ஒல்லியான இளைஞன் தனியாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அக்னிவேந்தன் மெதுவாக பெருமூச்சு விட்டு, சமரை ஏதாவது பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகாம இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தீபிகாவும் சைரிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா அந்த சர்வ வல்லமை படைத்தவன் வேறு விதமா ஏதாவது தீர்மானித்திருந்தா ஒருவேளை நம்ம நம்பிக்கைகள் எல்லாத்தையும் இந்த பையன் சமர மேல வைக்க வேண்டி இருக்கும் என்றார். மறுபுறம் கண்ணாடி உலகிற்குள் அந்த 10 மலைகளும் தெளிவாக தெரிந்தன. அவற்றின் நடுவில் உயர்ந்து நிற்கும் சுடர்வேந்தர் மலையின் சிகரத்தை நோக்கி அந்த மலைகளில் இருந்த வீரர்கள் அனைவரும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்களுக்கும் பண்டைய மின்னல் குறியீட்டிற்கும் இடையில் இப்போது ஒரே ஒரு சவால் மட்டுமே எஞ்சி இருந்தது. அந்த சமயம் ஒரு மலையின் மீது நின்று கொண்டிருந்த சைத்ரன் சுடர்வேந்தர் மலையிலிருந்து தனது பார்வையை மெதுவாக திருப்பி ஒரு புன்னகையுடன், அசுர கடலோட புதிய தலைமுறையை சேர்ந்த இத்தகைய திறமையான மற்றும் ஆற்றல் மிக்க வீரர்களை எதிர்கொள்றது எனக்கு பெருமைதான். பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கணும்னு ஆசையை நான் ரொம்ப காலமாவே என்னோட இதயத்துல சுமந்து வரேன். அதனால அதை எந்த வகையிலையாவது நான் எடுக்க விரும்புறேன். நீங்க யாரும் என்னோட வழியில குறுக்கிட மாட்டீங்கன்னு நம்புறேன் என்றான். பிறகு கண்ணு வைக்கும் நேரத்தில் அவனது உடல் அங்கிருந்து மறைந்தது. அடுத்த கணமே அவன் சுடர்வேந்தர் மலையின் சிகரத்தை நோக்கி அதிவேகமாக முன்னேறி கொண்டிருப்பது தெரிந்தது. ஆனால் அவன் இவ்வாறு சென்றதும் இதுவரை அறியப்படாத அந்த 3 வீரர்களில் ஒருவன் அவன் பின்னால் பாய்ந்து சென்று, எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? முதல்ல நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? நாங்க எல்லாம் இங்க இருக்கும்போது இந்த பண்டைய குறியீட்டை அவ்வளவு எளிதா எடுக்க முடியும்னு நினைக்கிறியா என்று கோபமாக கத்தினான். அப்போது அந்த வீரனின் மரண சக்திகள் திடீரென்று பெருமளவில் வெளிப்பட்டன. பிறகு அவற்றை ஒரே திரளாக சேர்த்துக் கொண்டு அவன் சைத்ரனை நோக்கி தாக்கினான். ஆனால் அந்த தாக்குதல் தன்னை நோக்கி வருவதை கண்டதும் சைத்ரனின் முகத்தில் இருந்த புன்னகை மேலும் அகலமானது. அவன் அந்த தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை. மாறாக அந்த சக்தி தனது உடலில் பட அனுமதித்தான். அது அவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலாக இருந்த போதும் அவனது உடலில் ஒரு சிறிய கீறல் கூட தோன்றவில்லை. இதை கண்டவுடன் தாக்கிய வீரனின் முகம் உடனடியாக நிறம் மாறியது. அதே நேரத்தில் அவன் அசாதாரணமான ஒன்றை உணர்ந்தான். அதனால் அவனது கால்கள் தானாகவே பின்வாங்க தொடங்கின. ஆனால் அவன் முழுமையாக பின்வாங்குவதற்குள் சைத்ரன் ஒரு கணத்தில் அவனுக்கு பின்னால் தோன்றினான். அப்போது அவன் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை இருந்தது. அதோடு அவன், இந்த நண்பனுக்கு நான் அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கிறதுல ஏதோ சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா நீ உயிரோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சிக்கல் தான். அதனால இப்பவே செத்துப்போ என்றான். அடுத்த கணம் சைத்ரனின் விரல்களிலிருந்து கருப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியுடன் அவனது கை அந்த வீரனின் தலையில் பட்டது. பிறகு அடுத்த நொடியே அவனது தலை சிதறி எல்லா திசைகளிலும் பறந்தது. அதைத் தொடர்ந்து அந்த சிதறல்களிலிருந்து அந்த வீரனின் ஆன்மா ஒரு பொன்னிற ஒளியாக மெதுவாக வெளிவர தொடங்கியது. அதை பார்த்த சைத்ரன் அதை தனது கையில் பிடித்துக் கொண்டு, எங்க அவ்வளவு அவசரமா போற? உன்னை தப்பிக்க விடுவேன்னு வர நினைச்சியா என்று கேட்டான். இதை கேட்டுக்கொண்டே அவன் அந்த ஆன்மாவை ஒரு நொடியில் விழுங்கி விட்டான். இந்த காட்சி அங்கிருந்த பல வீரர்களின் முகங்களை உறைய வைத்தது. அதே நேரத்தில் ஒரு மகா யோகி சைத்ரனின் முன் இவ்வளவு எளிதாகவும் பலவீனமாகவும் விழுந்து விட்டான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சைத்ரன் அங்கிருந்த அனைவரையும் ஒருமுறை உற்று பார்த்து, நான் அந்த பண்டைய குறியீட்டை எடுக்கிறதுல இப்ப வேற யாருக்காவது ஏதாவது சிக்கல் இருக்குதா என்று கேட்டான். அந்த கேள்வியுடன் அவன் முகத்தில் தோன்றிய புன்னகை அடுத்த வீரனுக்கு இதைவிடவும் கொடூரமான மரணம் காத்திருக்கிறது என்பதை சொல்வது போல இருந்தது. யாரும் பதிலளிக்காததால் சைத்ரன் அமைதியாக புன்னகைத்து முன்னோக்கி நகர தொடங்கினான். அந்த நேரத்தில் ஜெயசமரன் கோபத்துடன் தனது முஷ்டியை இறுக்கினான். அதைத் தொடர்ந்து அவன் கைகளில் இருந்த மின்னல் கோல் போருக்கு தயாரானது. ஆனால் அவன் ஒரு அடி முன்னே வைக்க முயன்ற அந்த கணமே தொலைவில் இருந்து ஒரு சிவப்பு நிழல் திடீரென்று சைத்ரனை நோக்கி விரைந்து வந்தது. அத்தியாயம் 1913. தீபிகா தன் உடலிலிருந்து மிகுந்த சக்தியை வெளிப்படுத்தியபடியே இரக்கமற்ற பார்வையுடன் சைத்ரனை நோக்கி பார்த்தாள். பிறகு அவள் சத்தமாக, இந்த பிரிவு சுடர்வேந்தர் பிரிவுக்கு சொந்தமானது. அதனால தொண்டைமான் பிரிவோட வீரர்கள் அவங்க இஷ்டத்துக்கு இங்க ஆட முடியாது என்று கத்தினாள். அதே நேரத்தில் சைத்ரன் போன்ற அபாயகரமான ஒரு அரக்கனை எதிர்கொள்ள தீபிகா முன்வந்ததை வெளியே நின்றிருந்த எண்ணற்ற மக்கள் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அப்போது சைத்ரனும் தீபிகாவை கவனமாக உற்று பார்த்தான். பின்னர் அவன் முகத்தில் ஒரு புன்னகையுடன், உன்னோட அழகு உண்மையிலேயே யாரையும் சாம்பலாக்கிடும். அதே மாதிரி உன் தைரியம் இங்க இருக்கிற எந்த பையனுக்கும் இல்ல.
அதனால உன் கூட சண்டை போடுறது கண்டிப்பா வேடிக்கையா தான் இருக்கும் என்றான். தீபிகா எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்பதையும் சைத்ரன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் இந்த சண்டையில் அவளை ஒரே அடியில் தோற்கடிப்பது சுலபமல்ல என்பது அவனுக்கு தெரியும். அதனால் அவளுடன் சிறிது நேரம் சண்டையிட வேண்டிய நிலை வரும் என்பதையும் அவன் கணக்கில் வைத்திருந்தான். ஆனால் இப்போதைக்கு சைத்ரனுக்கு மிக முக்கியமான பணி ஒன்று இருந்தது. அது அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை எடுப்பது. அதே நேரத்தில் அந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் கருப்பு உடை அணிந்திருந்த வியான் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான். அப்போது கட்டுக்களால் மூடப்பட்டிருந்த அவனது முகம் மிகவும் மர்மமாக தெரிந்தது. அவன் நெருங்கி வரும்போது அவனது உடலிலிருந்து மிகவும் அபாயகரமான சக்திகள் வெளிப்படுவதை அங்கிருந்த அனைவராலும் உணர முடிந்தது. அவன் மேலும் நெருங்கிய போது சைரிக் திடீரென்று அவனுக்கு முன்னால் தோன்றி சிரித்துக் கொண்டே, என்ன மன்னிச்சிரு நண்பா, நீ அவங்களோட சண்டையில தலையிடக்கூடாது என்றான். சைரிக் தன் முன்னால் தோன்றியதை பார்த்த வியான் மிகவும் விசித்திரமான மற்றும் கரகரப்பான குரலில், நீ ஏன் கூட மோத போறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா என்று கேட்டான். ஆனால் அவனது அச்சுறுத்தல் சைரிக்கின் முகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவன் தனது உடலிலிருந்து மெதுவாக வெள்ளை ஒளியை வெளிப்படுத்த தொடங்கினான். அதனுடன், ஆமா, நீ யாருன்னு எனக்கு சரியா தெரியல, அதான் மோதி பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான். இந்த காட்சியை கண்ட சற்று தொலைவில் நின்றிருந்த சைத்ரன் மெதுவாக சிரித்தபடியே, அந்த பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்கணும்னா ஒரு சண்டை போட்டே ஆகணும் போலயே. பரவாயில்ல, அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். இதுக்காக உன்னை கொல்ல போறதை நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது தீபிகா என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட தீபிகா எரிச்சலான புன்னகையுடன், என்னை கொல்ற சக்தி உனக்கு இல்ல சைத்ரன். சமரா, அந்த பண்டைய மின்னல் குறியீடுக்கு பக்கத்துல வேற யாரும் போகாதபடி நீ பாத்துக்கோ, இவனை நான் பாத்துக்கிறேன் என்றான். இதை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்தான். அதே நேரத்தில் இன்னும் சில கணங்களில் ஒரு மாபெரும் போர் வெடிக்கப் போகிறது என்பது அவனுக்கும் தெளிவாக தெரிந்தது. தீபிகாவின் வார்த்தைகள் சைத்ரனை மேலும் சிரிக்க வைத்தன. பிறகு அவன் தனது பார்வையை ஜெயசமரன் பக்கம் திருப்பி கொஞ்சம் ஏளனமாக, ஆமா சமரா, இவன் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஏன்னா எப்பவுமே நீ பொண்ணுங்களுக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சுக்குவ. இந்த தடவையும் அப்படி பண்ணாதான் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா உண்மையை சொன்னா, நீயும் சண்டையில இறங்கி இருந்தா உன்னையும் இவளோட சேர்த்து இப்பவே கொண்டிருப்ப. எனக்கும் நேரம் மிச்சமாயிருக்கும் என்றான். ஆனால் ஜெயசமரன் அந்த வார்த்தைகளை கேட்டது போல கூட காட்டவில்லை. அவன் பார்வையை திருப்பி மெதுவாக அமர்ந்து தன் உடலுக்குள் சக்திகளை சேகரிக்க தொடங்கினான். அதை பார்க்கும்போது முழுமையாக தயாராகி கொள்ளவே அவன் முயற்சிக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை கண்ட சைத்ரன் அவனிடம் மேலும் ஏதோ சொல்ல தயாரானான். அதற்குள் தீபிகா திடீரென்று வேகமாக முன்னேறி தாக்குதலை தொடங்கினார். அப்போது அவளது கைகளில் மிகுந்த சக்தியை கொண்ட ஒரு சிவப்பு ஈட்டி இருந்தது. அதை கொண்டு அவள் எல்லா திசைகளில் இருந்தும் தாக்குதல்களை பொழிந்து, போதும், பேசுறதை நீ கொஞ்சம் நிறுத்த, முதல்ல ஏன் கூட சண்டை போடு, அப்புறம் மத்தவங்க கூட சண்டை போடுறதை பத்தி பேசலாம் என்றார். தீபிகா இவ்வாறு பாய்ந்து வருவதை கண்ட சைத்ரன் உடனே தனது முஷ்டியை இறுக்கி பிடித்தான். அதனால் கருப்பு நிற சக்திகள் அவனிடமிருந்து வெளிப்பட்டன. அவற்றால் அவன் தீபிகாவின் தாக்குதலை முறியடித்தான். அதே நேரத்தில் அவன் கேலி கலந்த குரலில், என்ன பேசிட்டு இருக்க தீபிகா? உன் கூட சண்டை போடாம பின்வாங்க நான் என்ன இந்த கோளை சமரன்னு நினைச்சியா? ஆனா எது எப்படியோ, நீ உண்மையிலேயே என் கூட சண்டை போட விரும்பினா இதை விட சிறந்த தாக்குதல்களை பயன்படுத்தணும். என்ன சாதாரணமா நினைச்சு இந்த சண்டையை சீக்கிரம் முடிக்க வச்சிடாத என்று சிரித்தான். இப்போது சைத்ரனின் கண்களில் கொடூரம் தெளிவாக தெரிந்தது. பிறகு அடுத்த கணமே தீபிகா பலவிதமான சிவப்பு நிற சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினார். அந்த சக்திகள் ஒன்றாக சேர்ந்து நெருப்பால் உருவான ஒரு பெரும் பறவையாக மாறின. அதன் அலறல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. உடனே அந்த பறவை ஒரு தீவிரமான சிவப்பு ஒளியை வெளியிட்டது. அந்த ஒளி திரண்டு ஒரு மிகப்பெரிய சிவப்பு நிலவாக உருவானது. தீப்பிழம்புகளால் சூழப்பட்ட அந்த நிலா பார்ப்பதற்கே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தீபிகாவின் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களில் ஒன்று என்பதை அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர். தீபிகாவின் ஒரு சைகையுடன் அந்த சிவப்பு நிலா அதிவேகமாக முன்னேறி சைத்ரனை நோக்கி பாய்ந்தது. தன்னை நோக்கி வரும் அந்த பேரழிவான தாக்குதலை கண்ட சைத்ரன் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடியே, அற்புதம், இப்பதான் இந்த சண்டை உண்மையிலேயே சுவாரஸ்யமா மாறுது என்றான். அதன் பிறகு அவன் வானத்தை நோக்கி பார்த்தபடியே சத்தமாக சிரிக்க தொடங்கினான். பிறகு மெதுவாக ஒரு அடி முன்னே வைத்து தன் உடலிலிருந்து அளவற்ற கருப்பு சக்திகளை வெளியேற்றினான். அந்த நேரத்தில் அவனது கண்கள் விசித்திரமாக முழுவதும் கருப்பாக மாறின. அதைத் தொடர்ந்து கருப்பு புகையால் சூழப்பட்ட ஒரு அபாயகரமான அரக்கனை போல அவனது தோற்றம் இருந்தது. அதே நேரத்தில் தீபிகாவின் கொடிய தாக்குதலிலிருந்து தப்பிக்க அவன் முயற்சிக்கவில்லை. மாறாக தன் கருப்பு சக்திகளை ஒன்றாக திரட்டி முன்னேறுமாறு சைகை காட்டினான்.
அந்த சக்திகள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து தீவிகா உருவாக்கிய பெரிய சிவப்பு நிலவுடன் மோதின. அந்த மோதலில் உருவான சக்தி வானம் முழுவதும் பரவியது. அந்த வீரியத்தை உணர்ந்த பல ஆரம்ப நிலை மகாயோகிகள் கூட பயத்தில் நடுங்கினர். ஏனெனில் இப்படிப்பட்ட அபாயகரமான போரில் தங்களால் ஒருபோதும் ஈடுபட முடியாது என்பது அவர்களுக்கு புரிந்தது. தீவிகாவும் சைத்ரனும் கடுமையாக போரில் ஈடுபட்டிருந்த போது சைரிக்கும் வியானும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது அவர்களின் கண்களிலும் ஒரு அபாயகரமான நோக்கம் மின்னியது. பிறகு அவர்கள் தங்கள் உடல்களிலிருந்து வெள்ளை மற்றும் கருப்பு சக்திகளை வெளிப்படுத்தி மோதி கொண்டிருந்தனர். அந்த சண்டையும் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் இந்த இரண்டு சண்டைகள் மீதே இருந்தன. ஏனெனில் புதிய தலைமுறையின் மிகவும் அபாயகரமான சண்டைகளாக இவை கருதப்பட்டன. அதே நேரத்தில் மற்ற வீரர்கள் இந்த காட்சிகளை கண்டு அஞ்சி போனதால் பண்டைய மின்னல் குறியீட்டை எடுக்க யாரும் முன் வரவில்லை. அதனால் ஜெயசமரன் அமைதியாக அமர்ந்தபடியே தன் உடலுக்குள் சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தார். அவனது கண்களில் இப்போது ஒரு அமைதி இருந்தது. அந்த சமயம் இனியா அவனை நோக்கி ஓடி வந்து கன்னங்களை புடைத்தபடியே, சமரனா, அந்த எருமமாடு உங்களை இவ்வளவு அவமானப்படுத்துறான், நீங்க ஏன் அவனை போய் அடிக்கல என்று கேட்டார். ஏனெனில் சைத்ரனின் அவமானத்திற்கு பிறகும் ஜெயசமரன் எதுவும் செய்யாமல் இருப்பதை இனியாவும் பார்த்திருந்தார். அதனால் சுற்றி இருந்த பலர் ஜெயசமரன் சைத்ரனுக்கு பயப்படுகிறான் என்று நினைக்க தொடங்கினர். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெயசமரனுக்கும் தீவிகாவுக்கும் இடையில் நடந்த உரையாடல் அவர்களுக்கு தெரியவில்லை. இனியாவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்து தலையை உயர்த்தி வானத்தில் நடந்து கொண்டிருந்த சண்டைகளை பார்த்தான். பின்னர் அமைதியான குரலில், நான் தயாராக இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை இனியா என்றான். இதை கேட்டதும் அவன் மனதளவில் இந்த போருக்கு தயாராக இருப்பதை இனியா புரிந்து கொண்டாள். ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்துக் கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அதன் பின் ஜெயசமரன் மெதுவாக, இனியா, உண்மையை சொல்லணும்னா இந்த சண்டையில தீபிகாவும் சைரிக்கும் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். ஆனா சைத்ரனும் வியானும் உண்மையிலேயே ரெண்டு பெரிய அரக்கனுங்க என்றார். இதை கேட்டதும் இனியாவின் முகத்தில் கவலை படர்ந்தது. அவள் உடனே வானில் நடந்து கொண்டிருந்த சண்டைகளை பார்த்தாள். பிறகு தீவிகாவையும் சைரிக்கையும் கவனித்தபடியே, ஆனா சமரணனா, அவங்கள பார்க்கும் போது இந்த சண்டையில அவங்க ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியலையே. எனக்கு என்னவோ இந்த சண்டை சமபலத்தோட நடக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்க நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் தோத்துட்டா நீங்க தனியா வியானையும் அந்த சைத்ரனையும் எதிர்கொள்வீங்களா என்று கேட்டாள். அவள் இப்படி கேட்ட தருணத்தில் இனியாவின் முகம் நிறம் மாறியது. அதே நேரத்தில் அவள் சொன்னதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலை அசைத்து, இந்த ரெண்டு அரக்கனுங்க தான் நான் இதுவரைக்கும் எதிர்கொண்ட புதிய தலைமுறையோட ரொம்ப ஆபத்தான சக்தி வாய்ந்த எதிரிகள். ஆனா மூத்த அக்னிவேந்தனுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன் என்றார். அதே நேரத்தில் வானத்தில் சிவப்பு நிற நெருப்பு முன்னேறி வந்து ஒரு மிகப்பெரிய தாமரை மலராக மாறியது. அதைத் தொடர்ந்து தீவிகாவின் கொடிய நோக்கம் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அப்போது அவளிடமிருந்து வெளிப்பட்ட வெப்ப சக்திகள் இப்போது மேலும் அபாயகரமானதாக இருந்தன. பிறகு அந்த தாமரை மலரின் வழியாக அவை வேகமாக முன்னேறி சைத்ரனை நோக்கி சென்றன. ஆனால் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் தன்னை நோக்கி வருவதை கண்டும் சைத்ரனின் முகத்தில் சிறிதும் பதட்டம் தோன்றவில்லை. மாறாக பெருமிதத்துடன் சிரித்தபடியே, உன்னோட எந்த ஒரு தாக்குதலாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது தீவிகா என்றார். பிறகு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவருடைய உடலிலிருந்து கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்பட தொடங்கியது. அந்த ஒளி விரைவில் ஒரு வடிவம் பெற்று 1000 அடி உயரமுள்ள ஒரு பெரிய கையாக மாறியது. அந்த கையை சுற்றி அடர்த்தியான கருப்பு சக்திகள் சுழன்றன. அவற்றின் தாக்கத்தால் சுற்றி இருந்த வெப்பமான காற்றே குளிர்ந்து போனது. பிறகு சில நொடிகள் கழித்து கருப்பு சக்தியும் சிவப்பு சக்தியும் நேருக்கு நேர் மோதின. அந்த மோதல் வானத்தை 2 பகுதிகளாக பிளந்தது. அதில் ஒரு பக்கம் முழுவதும் சிவப்பு ஒளி பரவியது, மறுபக்கம் முழுவதும் கருப்பு ஒளி. சக்திகளின் மோதலால் சுடர்வேந்தர் மலை கடுமையாக அதிர்ந்தது. அதை சுற்றி நின்றிருந்த எண்ணற்ற மக்கள் திகைப்புடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் இந்த சண்டை அவர்கள் நினைத்ததை விட மிக கடினமானதாக மாறி இருந்தது. தொடக்கத்தில் தீவிகா சைத்ரனை எளிதாக தோற்கடித்து விடுவாள் என்று அனைவரும் நம்பினர். ஆனால் சண்டை நீள தொடங்கியதும் தீவிகாவின் தாக்குதல்கள் சைத்ரனுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தாததை பார்த்து அனைவரும் அவளை பற்றி கவலை கொள்ள தொடங்கினர். அதே நேரத்தில் சிலர் வானத்தில் நடந்து கொண்டிருந்த இன்னொரு சண்டையையும் கவனித்தனர். அங்கு ஒரு பயங்கர கர்ஜனை கேட்டனர். அந்த சத்தத்துடன் ஒரு பிரம்மாண்டமான யானை ஒரு தாக்குதலுடன் மோதுவதை அவர்கள் கண்டனர். அதிலிருந்து வெளிப்பட்ட சக்திகள் எல்லா திசைகளிலும் பரவின. அந்த சக்திகளின் வலிமையால் சுற்றியுள்ள அனைத்தும் மங்கலாக தோன்றியது. 2 தாக்குதல்களும் மோதிய பின்பு சைரிக்கின் கை திடீரென வேகமாக பெரிதாக வளர தொடங்கியது. அதை பார்க்கும் போது
அவனுடைய பலம் முன்பை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது சைரிக் இரக்கமற்ற பார்வையுடன் நேராக முன்னால் பார்த்து கொண்டே இருந்தார். பின்னர் அவன் முன்னோக்கி ஒரு சக்தி வாய்ந்த குத்தை விடுத்தார். அந்த குத்துடன் அவனுக்கு முன் இருந்த பகுதி நடுங்க தொடங்கியது. ஆனால் அந்த அபாயகரமான தாக்குதலை கண்ட போதும் வியானின் முகத்தில் பெரிய மாற்றம் எதுவும் தோன்றவில்லை. அமைதியாக அவன் தனது கையை அசைத்து ஒரு மிகப்பெரிய கருப்பு ஒளி முத்திரையை உருவாக்கினார். பிறகு அதை சைரிக்கின் தாக்குதலை எதிர்கொள்ள முன்னோக்கி அனுப்பினார். இறுதியில் 2 தாக்குதல்களும் ஒன்றுடன் ஒன்று மோதின. அந்த கணத்தில் ஒரு பயங்கர சத்தம் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அதன் பின் மிக அபாயகரமான சக்திகள் சுற்றிலும் பரவி அருகில் இருந்த சிறிய குன்றுகளிலும் பெரிய விரிசல்களை ஏற்படுத்தின. இதை பார்த்த வியான் தனது கரகரப்பான குரலில், "நீ ஒருபோதும் எனக்கு சமமா இருக்க முடியாதுன்னு நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேனே" என்றார். இதற்கிடையில் சைரிக் தனது கைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வெள்ளை யானையை உருவாக்க தொடங்கினார். அது வியானை நோக்கி அதிவேகமாக முன்னேறியது. இந்த முறை 4 திசைகளிலிருந்தும் சக்திகளின் தாக்குதலை வியான் மீது அவன் பொழிந்தான். வானத்தில் நடந்த அந்த 2 சண்டைகளும் அளவுக்கு மீறிய அபாயகரமானவையாக இருந்தன. அதனால் யாராலும் அவற்றிலிருந்து தங்கள் கண்களை அகற்ற முடியவில்லை. அதே நேரத்தில் அசுர கடலின் புதிய தலைமுறையில் இந்த 2 சண்டைகளும் மிக சக்தி வாய்ந்ததும் பரபரப்பானதும் என்று அனைவரும் உணர்ந்தனர். அதற்கு நடுவில் அருகில் உள்ள ஒரு குன்றின் மீது நின்றிருந்த மற்ற வீரர்கள் கவலையுடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் இவ்வளவு தூரம் வந்த போதும் பண்டைய மின்னல் குறியீட்டை பெறுவதற்கு தாங்கள் இன்னும் மிக பலவீனமாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் ஜெயசமரன் மட்டும் அமைதியாக அமர்ந்தபடியே தனது உடலுக்குள் சக்திகளை தொடர்ந்து திரட்டி கொண்டிருந்தார். அவன் அருகே அமர்ந்திருந்த இனியாவும் இதை உணர்ந்தாள். பிறகு அவள் ஜெயசமரனை பார்த்து, "சமரனா, நீங்க இப்ப முழுசா தயாராயிட்டீங்களா?" என்று கேட்டாள். ஏனெனில் தீபிகா மற்றும் சைரிக் போன்ற சக்தி வாய்ந்தவர்களாலேயே வியான் மற்றும் சைத்திரனுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை அவள் கண்கூடாக கண்டிருந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயசமரன் தனது சொந்த சக்திகளை கொண்டு அவர்களை எதிர்த்து நிற்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அவள் உணர்ந்தாள். இனியாவின் கேள்விக்கு பதிலாக ஜெயசமரன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். பின்னர் அமைதியான குரலில், "இனியா, யாராலையும் எப்பவும் முழுசா தயாரா இருக்க முடியாது. ஆனா அதுக்காக அவங்க தன்னை நம்ப கூடாதுன்னு அர்த்தம் இல்ல" என்றார். வியான் மற்றும் சைத்ரன் இருவரும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை ஜெயசமரன் தனது மனத்தின் ஆழத்தில் நன்றாகவே அறிந்திருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் தனியாக அவர்களை எதிர்த்து வெற்றி பெறுவது அவனுக்கு மிக கடினமானதாக இருந்தது. அதிலும் எண்ணற்ற மக்கள் முன்னிலையில் அந்த 2 பண்டைய குறியீடுகளையும் அவனால் பயன்படுத்த முடியவில்லை. அவ்வாறு செய்தால் இருளின் அடிமைகள் தற்செயலாக அதை பற்றி அறிந்து கொள்ளும் அபாயம் இருந்தது. அப்படி நடந்தால் அவர்களை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் கடினமாகிவிடும். பொதுவாக சிரமங்களை எதிர்கொள்ள தயங்காத ஜெயசமரன் கூட சற்று கலக்கத்துடன் இருப்பதை இனியா கவனித்தாள். அவனாலே எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவள் தன்னை உதவியற்றவளாக உணர்ந்தாள். தற்போதைய சூழ்நிலை அவள் எண்ணியதை விட பல மடங்கு ஆபத்தானதாக மாறி இருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஆழமாக மூச்சை இழுத்தார். தன் முஷ்டிகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு உடலின் ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருந்த சக்திகளை வெளிக்கொண்டு வர மனதளவில் தயாரானான். அவ்வாறு செய்யும் போது அவன் மெதுவாக, "இதுக்கெல்லாம் காரணம் அந்த 2 அரக்கனுங்க தான். எப்படி இருந்தாலும் தீபிகாவும் சைரிக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள தடுத்து நிறுத்துவாங்கன்னு நம்புறேன். அதுக்குள்ள என் உடம்புல இருக்கிற எல்லா சக்திகளையும் இந்த போருக்காக நான் சரி பண்ணிக்கிறேன். என் சக்திகளோட கடைசி துளி வரைக்கும் பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த போர்ல அதை பண்றது தவிர எனக்கு வேற வழி இல்லை" என்றார். அத்தியாயம் 1914. நேரம் செல்ல செல்ல வானத்தில் நடந்த போர் மேலும் மேலும் அபாயகரமானதாக மாறியது. உண்மையில் இப்போது ஒரு மகாயோகி கூட அந்த போரில் தலையிட துணியாத நிலை ஏற்பட்டிருந்தது. அப்போது தாக்குதல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய கணத்தில் மின்னல் வேகத்தில் 2 உருவங்கள் தூக்கி எறியப்படுவது அனைவருக்கும் தெரிந்தது. அதே நேரத்தில் அவர்களின் உடல்கள் கடுமையாக நடுங்கி அவர்களுக்குள் இருந்த சக்திகள் குழப்பமான நிலையில் குலுங்கின. இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்றிருந்த சைத்ரன் கண்களில் விசித்திரமான ஒளியுடன் சிரித்தபடியே, "உங்களால ஒருபோதும் எங்களுக்கு சமமாக முடியாது" என்று கத்தினார். இந்த நேரத்தில் வியான் அவனிடமிருந்து சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்தான். அவனது உடலிலிருந்து கருப்பு சக்திகள் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. இப்போது தீபிகாவின் தோற்றம் கலைந்து காணப்பட்டது. அதோடு அவள் கோபத்துடன் சைத்ரனை பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் ஒரு விரக்தியுடன் அவள் தனக்குள்ளேயே, "நாங்க இப்ப தோத்தா பண்டைய மின்னல் குறியீடு கண்டிப்பா இருளின் அடிமைகளோட கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் குருஜியோட கடின உழைப்பு எல்லாம் வீணாயிடும். இல்ல, அது ஒருபோதும் நடக்க விட மாட்டேன்" என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டாள். பிறகு அடுத்த கணம்
தீபிகா தன் விரலிலிருந்து சிறிது ரத்தத்தை எடுத்து, அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் சைத்ரன், இந்த சண்டை இன்னும் முடியல என்று கத்தினாள். அந்த ரத்தம் வெளிப்பட்ட உடனே அவள் கைகளால் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்க தொடங்கினாள். அதைத் தொடர்ந்து அவளது உடலிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஒளியில் எண்ணற்ற குறியீடுகள் மின்னின. பின்னர் அந்த ஒளியை ஒரு நெருப்பு கடல் போல சுற்றிலும் பரப்பி, நெருப்பு சக்தி தாக்குதல் என்று முழங்கினாள். அவள் குரல் ஒலித்ததும் சுற்றிலும் பரவிய நெருப்பு திடீரென்று அவளை சூழ்ந்து கொண்டது. அதன் விளைவாக அவளது சக்தி தொடர்ந்து உயரத் தொடங்கியது. இதை கண்ட சற்று தொலைவில் நின்றிருந்த சைரி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டான். பிறகு அவன் மனதிற்குள், தீபிகா இப்ப நெருப்பு சக்தி தாக்குதலை பயன்படுத்திட்டாளா? அப்படின்னா நானும் இனி காத்திருக்க முடியாது என்று தீர்மானித்தான். இதை நினைத்த அடுத்த கணம் அவன் உடலிலிருந்து பெரும் அளவிலான வெள்ளை ஒளி வெளிப்பட தொடங்கியது. அந்த ஒளியுடன் சைரிக்கின் உடல் மெதுவாக பெரிதாக வளர்ந்தது. பிறகு அவன் சத்தமாக, அழிவற்ற மலை உடல் தாக்குதல் என்று கத்தினான். அவனது குரல் அந்த பகுதி முழுவதும் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் அவன் 100 அடி உயரம் வளர்வதை அதிசயத்துடன் பார்த்தனர். அப்போது அவனை சுற்றியிருந்த பகுதி மங்கலாக தோன்றியது. அதோடு அவனுக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை யானை உருவம் தென்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் அனைவரும் மூச்சை அடக்கிக் கொண்டு தீபிகா மற்றும் சைரிக்கின் தாக்குதல்களை பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் இப்போது அவர்கள் இருவரும் தங்களின் மிகவும் சக்தி வாய்ந்த நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. ஆனால் இத்தனை சக்தி வாய்ந்த தாக்குதல்களையும் பார்த்த போதும் சைத்ரன் சிரிப்பை நிறுத்தவில்லை. அந்த சிரிப்புடன், கடைசியா நீங்க 2 பேரும் உங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்த தொடங்கிட்டீங்க. நல்லது, இப்ப உங்க நம்பிக்கைகளை எப்படி நொறுக்கிறேன்னு மட்டும் பாருங்க என்றார். வெளி உலகில் இந்த இரு சண்டைகளையும் கவனித்துக் கொண்டிருந்த அக்னிவேந்தனின் கண்களில் லேசான கவலை தென்பட்டது. அதிலிருந்து சைத்ரனின் சக்தியை உணர்ந்து அவர் சற்று கலங்கி இருப்பது தெளிவாக தெரிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தீபிகாவின் குருவாக அவளுடைய அக்னி உருவ தாக்குதல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அந்த மிக சக்தி வாய்ந்த தாக்குதலாலும் சைத்ரனை தோற்கடிக்க முடியாவிட்டால் என்ன ஆகும் என்ற எண்ணம் அவரை வாட்டியது. அதே போல வியான் கட்டாயப்படுத்தியதால் தனது உச்ச சக்தியை வெளிப்படுத்திய சைரிக் பற்றிய கவலையும் அவருக்குள் எழுந்தது. அந்த நேரத்தில் அக்னிவேந்தன் சுற்றியுள்ள பகுதியை ஒரு முறை பார்வையிட்டார். பின்னர் தாழ்ந்த குரலில், அவனுங்க இன்னும் வெளி வரலையா என்று கேட்டார். ஏனெனில் அக்னிவேந்தன் இன்னும் இருளின் அடிமைகளின் நேரடி இருப்பை உணரவில்லை. ஆனால் இந்த போரை அவர்கள் எங்கிருந்தோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு அவரது உள்ளத்தில் உறுதியாக இருந்தது. அந்த எண்ணம் அவருக்குள் ஒரு எரிச்சலை எழுப்பியது. அதனால் அவர் தன்னை தானே குறை சொல்வது போல, இந்த சனியனுங்க நாளுக்கு நாள் இன்னும் தந்திரசாலிகளா மாறிக்கிட்டே வரானுங்க. இந்த போரை பார்க்க ஏதோ ஒரு வழியை வச்சிருக்கானுங்க. அதனாலதான் பக்கத்துல வரவே மாட்டேங்கிறானுங்க என்றார். அதே நேரத்தில் அந்த சிறப்பு கண்ணாடிக்குள் நெருப்பால் முழுவதுமாக சூழப்பட்ட ஒரு பெண் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தாள். அப்போது அவளது முதுகிலிருந்து நெருப்பாலான பிரம்மாண்டமான ரெக்கைகள் விரிந்திருந்தன. அந்த ரெக்கைகள் தோன்றிய கணமே சுற்றியுள்ள இடமெங்கும் கடுமையான வெப்பம் பரவியது. அதோடு தீபிகாவின் சக்திகளும் கணிசமாக உயர்ந்திருந்தது. அவளைப் போலவே சற்று தொலைவில் நின்றிருந்த சைரிக்கும் முன்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவனாக தெரிந்தார். இப்போது இருவரும் தங்களின் உச்ச நுட்பங்களை பயன்படுத்தியதால் அங்கிருந்த அனைவரின் பதட்டமான பார்வையும் அவர்களை நோக்கியே நிலைத்திருந்தது. இந்த தாக்குதல் தான் பண்டைய மின்னல் குறியீட்டை யார் பெறுவார்கள் என்பதை முடிவு செய்ய போகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அப்போது ஒரு குன்றின் மீது நின்றிருந்த இனியா கண்ணு வைக்காமல் அந்த காட்சியை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இதற்கு மாறாக ஜெயசமரனின் முகத்தில் எந்த பதட்டமும் தெரியவில்லை. அவன் மெதுவாக தனது கண்களை மூடினான். அவனது அமைதியை பார்த்த போதும் அவன் உடலுக்குள் சக்திகளை உறிஞ்சும் வேகம் மேலும் அதிகரித்திருப்பதை இனியா உணர்ந்தாள். அதே சமயம் வானத்தில் மிதந்து கொண்டிருந்த தீபிகா கொடிய நோக்கம் நிறைந்த முகத்துடன், சபிக்கப்பட்ட அரக்கனே, பண்டைய மின்னல் குறியீட்டை நீ எடுக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் என்று கத்தினாள். அவ்வாறு சொல்லிக்கொண்டே அவள் தனது ரெக்கைகளை வேகமாக அசைத்தாள். அதன் விளைவாக அவர்களை சுற்றி உருவான நெருப்பு கடலில் ஒரு விசித்திரமான புயல் எழுந்தது. பிறகு அடுத்த நொடியில் தீபிகா அந்த புயலுக்குள் நுழைந்து மின்னல் வேகத்தில் சைத்ரனை நோக்கி பாய்ந்தாள். அந்த தருணத்தில் அவளது உடல் எதையும் சாம்பலாக்கும் அளவுக்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீபிகா முன்னேறுவதை பார்த்த சைரிக் ஒரு கர்ஜனையுடன் அவளோடு சேர்ந்து தாக்குதலுக்கு பாய்ந்தாள். அதே நேரத்தில் அவளுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான வெள்ளை யானையும் சேர்ந்து முன்னேறியது. இருவரும் தங்களின் மிக அபாயகரமான தாக்குதல்களை ஏவிய போது சுற்றியுள்ள பரிமாணங்களில் கூட மங்கலான விரிசல்கள் தோன்றின. அந்த காட்சியை கண்ட பலர் பயத்தில் வாய் பிளந்தனர். அந்த வேளையில் அவர்களை எதிர்கொண்ட சைத்ரன் தாழ்ந்த குரலில்,
இந்த 2 பேரும் புதிய தலைமுறையோட முதல் 3 இடங்களுக்கு தகுதியானவங்க தான் என்றார். பிறகு சிறிது இடைவெளி விட்டு ஒரு கொடூரமான சிரிப்போடு, ஆனா இப்பவும் இவங்களோட தாக்குதல்கள் எங்களை முடிவுக்கு கொண்டு வர போதுமானதா இல்ல என்றார். அவன் இதை சொன்னவுடனே அவனது கண்களில் இருந்து கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அப்போது அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான பிசாசுத்தனமான புன்னகை தோன்றியது. பிறகு அவன் ஒரு அடி முன்னே வைத்ததும் அடுத்த கணமே அவனது முழு உடலிலிருந்தும் கருப்பு அரக்க ஒளி பொங்கி பரவியது. அந்த ஒளி விரிந்த போது சுற்றி உள்ள பகுதி மெதுவாக இருளால் மூடப்பட்டது. அந்த இருளுக்குள் ஒரு பயங்கரமான உணர்வும் ஒரு அரக்கன் உலகையே ஆளப்போவது போன்ற அச்சமும் நிறைந்திருந்தது. அதே நேரத்தில் சைத்திரனிடமிருந்து சற்று தொலைவில் நின்றிருந்த வியான் தனது கையை மெதுவாக முன்னே நீட்டினான். அப்போது நம்ப முடியாத வேகத்தில் அவனது கை முழுவதுமாக கருப்பாக மாறியது. அதில் ஒரு விசித்திரமான தனித்துவமான சக்தி சுழன்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் தீபிகா தனது ரெக்கைகளை வேகமாக அசைத்தபடியே சைத்திரனை நெருங்கினான். அதே தருணத்தில் சைத்திரன் தனது முஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு கரகரப்பான குரலில், மாபெரும் அரக்க உடல் தாக்குதல் என்று கத்தினான். அப்போது அவனது உடலிலிருந்து எண்ணற்ற கருப்பு ஒளிகள் வெளிப்பட்டன. அவற்றிற்கிடையே அவனது உடல் பிரம்மாண்டமாக வளர தொடங்கி அவனது முதுகிலிருந்து வௌவால் போன்ற ரெக்கைகள் விரிந்தன. அவற்றில் விசித்திரமான குறியீடுகள் மின்னின. உடல் முழுவதும் அரக்க வடிவம் பெற்றதும் சைத்திரன் வானத்தை நோக்கி கர்ஜித்தான். பிறகு உடனே அவன் தனது கைகளில் கருப்பு ஒளியை சேர்த்து முஷ்டியை இறுக்கி பிடித்தான். அதற்குள் மர்மமான கருப்பு நெருப்பு உருவாக தொடங்கியது. அந்த தாக்குதலுடன் அவன் தீபிகாவின் தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாரானான். அதே வேளையில் சற்று தொலைவில் வியான் சைரிக் தன்னை நோக்கி வருவதை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் அருகில் வந்ததும் வியான் தனது கருப்பான கையை அசைத்து அமைதியான ஆனால் பயமூட்டும் குரலில், அழிக்கும் பாதாள தாக்குதல் என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்த அதே கணத்தில் அந்த இடத்தில் ஒரு மாபெரும் விரிசல் தோன்றியது. அது அந்த உலகத்தையே இரண்டாக பிளப்பது போல விரிந்து ஒரு பிரம்மாண்டமான பிளவாக மாறியது. அந்த பிளவு அந்த பரிமாணத்தையே கிழித்தெறிவது போல இருந்தது. அதன் ஆழத்தை யாராலும் கணிக்க முடியவில்லை. அது ஒரு பயங்கரமான மந்திர மிருகத்தின் வாயை போல காட்சியளித்தது. அதன் உள்ளிருந்து கருப்பு ஒளி பொங்கி வெளிவந்து சைரிக்கையும் அவனுக்கு பின்னால் தெரிந்த வெள்ளை யானையையும் நேரடியாக தாக்கியது. அதே தருணத்தில் வானத்தில் 4 மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின. அதன் விளைவாக எழுந்த வெடிப்பின் எதிரொலி எல்லா திசைகளிலும் பரவியது. அதைத் தொடர்ந்து ஆபத்தான சக்தி அலைகள் சுற்றியுள்ள இடமெங்கும் வீசி அடித்து அருகில் இருந்த மலைகளை கூட சிதைத்தன. இதனால் சுடர்வேந்தர் மலையில் இருந்த விரிசல்களும் கணிசமாக அகலமானது. அதே நேரத்தில் இந்த வெடிப்பின் முடிவு என்னவாகும் என்று அனைவரும் மூச்சை அடக்கி கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் வானம் முழுவதும் பரவியிருந்த நெருப்பு மெதுவாக பின்வாங்க தொடங்கியதை அவர்கள் கண்டனர். பிறகு சில நொடிகளில் அந்த நெருப்பு சுருங்கி மறைந்தது. அதன் நடுவில் ஒரு அழகான பெண் தோன்றினாள். ஆனால் அவளது கவசம் உடைந்து அவளது உடலிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் தீபிகாவின் நிலை மிகவும் மோசமாக இருப்பது தெளிவாக தெரிந்தது. மறுபுறம் வானத்தில் உருவான அந்த பிளவிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உடல் கர்ஜித்தபடியே வெளிவந்து நேராக ஒரு மலையின் மீது விழுந்தது. அந்த மோதலின் வேகத்தில் அந்த மலை துண்டு துண்டாக நொறுங்கியது. அந்த கணத்தில் சுற்றியுள்ள இடமெங்கும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சிறப்பு கண்ணாடிக்குள் இருந்தவர்களும் வெளியே நின்றிருந்தவர்களும் அந்த பயங்கர காட்சியை திகைத்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு சில நொடிகளில் இந்த போரில் தீபிகாவும் சைரிக்கும் தோற்றுவிட்டார்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அதே நேரத்தில் சைரிக்கின் உயிர் ஒரு மயிரிழையில் தான் காப்பாற்றப்பட்டது. ஏனெனில் அந்த அரக்க பிளவு அவனை முற்றிலும் அழித்துவிட முயன்றது. அவன் எப்படியோ அதிலிருந்து தப்பித்து விட்டான். ஆனால் அதற்காக அவன் மிக கடுமையான விலையை செலுத்த வேண்டியிருந்தது. இந்த போரின் முடிவு யாரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. இதிலிருந்து சைத்திரனும் வியானும் எவ்வளவு அபாயகரமான சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை அனைவரும் தெளிவாக உணர்ந்தனர். அப்போது சுடர்வேந்தர் பிரிவின் தலைவரான அக்னிவேந்தன் கைகளை கட்டியபடியே நின்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவரது விரல்கள் மெதுவாக நடுங்க தொடங்கின. அவர் அருகில் நின்றிருந்த ஒரு முதியவர் பெருமூச்சு விட்டபடியே, ஒருவேளை நம்மளோட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருச்சா என்று கேட்டார். ஏனெனில் அவருடைய பார்வையில் சைரிக்கும் தீபிகாவும் சேர்ந்தே அந்த இருவரையும் தடுக்க முடியவில்லை என்றால் வேறு யாராலும் அது சாத்தியமில்லை என்று நினைத்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட அக்னிவேந்தனின் முஷ்டி இறுகியது. அவர் முகத்தில் ஒரு ஆழமான இயலாமை தென்பட்டது. அந்த வேளையில் சுடர்வேந்தர் பிரிவின் மூத்தவர் அவர் தோளில் கை வைத்து அவரை உற்சாகப்படுத்த முயன்றார். ஆனால் அடுத்த கணமே அவருடைய முக நிறம் மாறியது.
அக்னிவேந்தனும் நிமிர்ந்து பார்த்தபோது கண்ணாடிக்குள் வேறு ஏதோ நடக்கிறது என்பதை உணர்ந்தார். அந்த காட்சியை கண்டு அனைவரும் திகைத்தனர். அதே நேரத்தில் அந்த உலகில் இருந்த வீரர்கள் மிகவும் ஆபத்தான ஒரு சக்தி வெளிப்படுவதை உணரத் தொடங்கினர். அதில் மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த சக்தி மின்னல் மன்னனின் கோலில் இருந்து வெளிப்பட்டது. அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த அந்த இளைஞன் திடீரென எழுந்து நின்றான். அவன் எழுந்த அந்த கணமே சுற்றியுள்ள இடமெங்கும் மின்னல் இடிக்க தொடங்கியது. அந்த ஆபத்தான சக்தியை உணர்ந்தவர்கள் ஆச்சரியத்துடன், இந்த சக்தி சமரங்கிட்ட இருந்து வருதா? அவன் என்ன பண்ண நினைக்கிறான்? அவன் இன்னும் பண்டைய மின்னல் குறியீட்டுக்காக போராட போறானா என்று மெதுவாக பேசிக் கொண்டனர். சில மக்கள் வியந்தாலும் பலர் ஜெயசமரனை ஒரு முட்டாளாகவே எண்ணினர். ஏனெனில் அவர்களின் பார்வையில் அவன் தீவிகாவையும் சைரிக்கையும் விட சக்தி வாய்ந்தவன் அல்ல. அப்படி இருக்க அவன் எப்படி முன்வந்து சைத்திரனையும் வியானையும் தனியாக எதிர்த்து போராட முடியும் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது சுடர்வேந்தர் பிரிவின் மூத்தவர் மெல்லிய குரலில், சமரன் ஏதோ பண்ண போறான்னு தெரியுது. ஆனா இந்த 2 பேருக்கும் எதிரா உண்மையில அவனால என்ன பண்ண முடியும் என்று கேட்டார். அதற்கு அருகில் நின்றிருந்த அக்னிவேந்தன் அமைதியாக, இப்போ கவலைப்பட்டு என்ன பயன்? பேசாம இந்த பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம். ஏன்னா ஒருவேளை இன்னைக்கு இந்த அரக்கர்களுக்கு எதிராக அவன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடும் என்றார். அதை கேட்ட மூத்தவர் தலையசைத்தபடியே, அக்னிவேந்தா, இந்த பையனோட திறமைய நான் சந்தேகப்படல. அவங்களை தனித்தனியா எதிர்த்தா அவனுக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது. ஆனா முந்தைய சண்டையிலேயே சைத்ரனும் வியானும் தீவிகா சைரிக்க விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பையனால அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல தனியா எதிர்க்க முடியுமான்னு தான் நான் கேட்கிறேன் என்றார். இந்த நேரத்தில் அக்னிவேந்தன் மௌனமாகவே நின்றார். சைத்ரனும் வியானும் கொண்டிருந்த சக்தி பல மூத்தவர்களையும் மிஞ்சியது என்பதை அவரும் நன்றாக அறிந்திருந்தார். இத்தகைய நிலையில் புதிய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு வீரன் அவர்களை எதிர்த்து நிற்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அந்த தருணத்தில் அக்னிவேந்தனுக்கும் மற்றவர்களுக்கும் வேறு வழி எதுவும் இல்லை. இப்போதைக்கு அவர்கள் அந்த இளைஞனை நம்புவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஒருவேளை அவனால் பண்டைய மின்னல் குறியீடு அரக்கர்களின் கைகளில் விழாமல் தடுக்க முடியும் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை அவர்களை சிறிது நேரம் அமைதியடைய செய்தது. மறுபுறம் அந்த சிறப்பு கண்ணாடிக்குள் வானம் முழுவதும் மின்னலால் நிரம்பியிருந்தது. அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஜெயசமரன் மீது பதிந்தது. அந்த மின்னல் கடவுள் நீண்ட உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல அவனை சுற்றி மின்னல் கீற்றுகள் இடியுடன் சுழன்று கொண்டிருந்தன. ஜெயசமரனிடமிருந்து சற்று தொலைவில் நின்றிருந்த இனியாவும் அந்த சக்தியை உணர்ந்து ஆச்சரியத்தில் உறைந்து போய் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் தரையில் விழுந்திருந்த தீவிகா மெதுவாக எழுந்து வாயிலிருந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஜெயசமரனை நோக்கி பார்த்தார். அப்போது ஜெயசமரன் மின்னல் போன்ற கண்களால் தீவிகாவை பார்த்து ஒரு அமைதியான குரலில், உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணிட்டீங்க. இனி இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. இந்த போர்ல நான் ஜெயிப்பேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இவனுங்களை தடுக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன் என்றான். அதன் பின் அவன் மின்னல் மன்னனின் கோலின் மீது தனது பிடியை இறுக்கி மெதுவாக முன்னேறினான். பிறகு சில அடிகள் நடந்து சைத்ரனும் வியானும் நின்றிருந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் வந்து நின்றான். அவனை பார்த்ததும் சைத்ரன் ஏளனமாக சிரித்தபடியே, யாரு வந்திருக்காங்கன்னு இங்க கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. என்ன சமரா, இப்போ உனக்கு பாதுகாப்பு கொடுக்க எந்த பொண்ணு இல்லையா? ஒருவேளை ஒளிஞ்சுக்க யாரும் இல்லைன்னு இங்க வந்துட்டியா என்று கேட்டான். அத்தியாயம் 1915. வியான் தன் விரல்களில் கருப்பு ஒளியை சேர்த்துக் கொண்டு ஜெயசமரனை உன்னிப்பாக கவனித்தான். அப்போது அவர்கள் இருவரின் உடல்களிலிருந்தும் வெளிப்பட்ட சக்திகள் சுற்றியுள்ள இடத்தையே நடுங்கச் செய்தன. பிறகு ஜெயசமரன் அவர்களை நேராக பார்த்து தாழ்ந்த குரலில், பண்டைய மின்னல் குறியீடு மாதிரி புனிதமான ஒண்ணு உங்களை மாதிரி அரக்கணங்களோட கைக்கு போறதை நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் சைத்ரனின் புன்னகை மேலும் விரிந்தது. பிறகு கண்களில் ஒரு கொலைவெறியுடன், ஏதாவது ஒண்ணுனா பொண்ணுங்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற நாய் நீ, உன்னால எங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? அதுவும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி இப்படியெல்லாம் நீ பேசுவ என்று கேட்டான். ஆனால் ஜெயசமரன் அதனால் சிறிதும் கலங்கவில்லை. அவன் அமைதியாக, தாரிக்கும் மற்ற 2 பேரும் என்னோட கையால தான் வீழ்ந்தானுங்க. இன்னைக்கு உங்க விதியும் அதே வழியில தான் முடிய போகுது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டபோது சைத்ரனின் முகத்தில் இருந்த புன்னகை மறையாமல் மேலும் ஆழமானது. பிறகு அவன் வியானை பார்த்து, நீ போய் அந்த குறியீட்டை எடு, இவனை நான் பாத்துக்கிறேன்
எப்படியும் இவனை கொல்லதான் நான் இங்க வந்தேன் என்றார். அதை கேட்ட வியான் சில நொடிகள் ஜெயசமரனை பார்த்து கொண்டே நின்றார். பிறகு தலையை அசைத்து அங்கிருந்து நகரத் தொடங்கினார். அந்த சமயம் ஜெயசமரன் தனது கைகளை விரித்து உள்ளங்கைகளில் ஒரு விசித்திரமான முத்திரையை உருவாக்கினார். சில கணங்களில் அது பெரிதாகி 10,000 அடி அகலமுள்ள ஒரு வலையாக மாறியது. பிறகு அந்த வலை முழு மலையையும் மூடிக்கொண்டது. அதன் உள்ளே ஜெயசமரன், சைத்ரன், வியான் ஆகிய மூவரும் சிக்கியிருந்தனர். அதை பார்த்த சைத்ரன் சிரித்தபடியே, ஓ, நீ தனியா எங்க 2 பேரையும் எதிர்த்து போராடலாம்னு நினைக்கிறியா? உன்னை விட பெரிய முட்டாள நான் இதுவரை பார்த்ததே இல்ல என்றார். ஆனால் அவனது வார்த்தைகள் ஜெயசமரனை சிறிதும் பாதிக்கவில்லை. அவன் கண்களை மூடி தன் உடலிலிருந்தும் உள் சக்திகளிலிருந்தும் அளவற்ற சக்திகளை வெளிப்படுத்தினான். அந்த சக்திகள் வலை எங்கும் பரவி அந்த வலையை நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானதாக மாற்றின. வலை மேலும் வலுப்பெற்றதை கண்ட வியான் கரகரப்பான குரலில், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை தாக்கி அழிப்போம் என்றார். அதை கேட்ட சைத்ரன் ஒரு பெருமூச்சு விட்டான். அப்போது அவனது கண்களில் ஒரு கொடிய நோக்கம் மின்னியது. பிறகு அவனது முதுகில் இருந்த ரெக்கைகள் மெதுவாக படபடக்க தொடங்கின. இவனே இப்படி ஒரு கொடூரமான மரணத்தை விரும்பும் போது அவனோட ஆசையை உடனே நிறைவேற்றுவோம் என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவன் உடனே தனது முஷ்டியை இறுக்கமாக மூடி முன்னோக்கி ஒரு மிக ஆபத்தான குத்தை விட்டார். அந்த குத்துக்குள் அடங்கி இருந்த கருப்பு ஒளி உயிரையே விழுங்கும் அளவுக்கு கொடியதாக இருந்து ஜெயசமரனை நோக்கி வேகமாக பாய்ந்தது. அதே நேரத்தில் அவன் தாக்குவதை பார்த்த வியானும் தன் கருப்பான விரலிலிருந்து ஒரு விசித்திரமான மர்மமான ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளியும் ஜெயசமரனை நோக்கி விரைந்தது. அந்த 2 தாக்குதல்களும் அளவற்ற சக்தியை கொண்டவை. அதே நேரத்தில் ஒரு மகாயோகியையே கன நேரத்தில் அழிக்கக்கூடிய அளவிற்கு அவை ஆபத்தானவை. 2 கருப்பு ஒளிகளும் ஜெயசமரனை நோக்கி வேகமாக நெருங்குவதை பார்த்த மக்கள் பதட்டமடைந்த கண்களுடன் கவனித்தனர். ஒருவேளை இதுவே இந்த போரின் முடிவாக இருக்கலாம் என்று பலர் தங்கள் மனதிற்குள் எண்ணிக்கொண்டனர். அந்த நொடியில் 2 தாக்குதல்களும் ஜெயசமரனை அடைய போகும் தருணத்தில் அவன் தன் கைகளில் இருந்த முத்திரையை உடனே மாற்றி சத்தமாக, பண்டைய பிரபஞ்ச நுட்பம், சக்திகளின் சக்கரத்தை பின்னோக்கி திருப்பு என்று கத்தினான். அவன் இதை சொன்ன உடனே வானத்தில் மெதுவாக சுழன்று கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான வலை திடீரென எதிர் திசையில் சுழலத் தொடங்கியது. பிறகு சில கணங்களில் அதிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு ஜெயசமரனின் முன் வந்து 2 கருப்பு ஒளிகளுடனும் நேரடியாக மோதியது. அந்த மோதலில் ஒரு பெரும் சத்தம் எழுந்து கருப்பு ஒளிகள் சிதறி மறையத் தொடங்கின. அப்போது அனைவரின் கண்களுக்கு முன்பாக ஒரு அதிசயமான காட்சி தென்பட்டது. அந்த பேரழிவு போன்ற தாக்குதலுக்கு பிறகும் ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலை தனது கைகளில் உறுதியாக பிடித்தபடியே அசையாமல் தனது இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அந்த காட்சியை கண்டதும் சுற்றியுள்ள இடமெல்லாம் பெரும் பரபரப்பால் நிரம்பியது. ஏனெனில் சைத்ரனும் வியானும் இணைந்து நடத்திய தாக்குதலை ஜெயசமரன் தனியாக எவ்வாறு எதிர்கொண்டான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. இதற்கிடையில் சைத்ரனும் ஜெயசமரனை உற்று பார்த்தான். அவன் உடலில் எந்த காயமும் இல்லாமல் இருப்பதை கண்டதும் அவன் முகத்தில் ஒரு நொடி ஆச்சரியம் தோன்றியது. அதே நேரத்தில் அதுவரை இருந்த கேலி புன்னகை மெதுவாக மறைந்து அதற்கு பதிலாக ஒரு பயங்கரமான ஆர்வம் அவன் கண்களில் மின்ன, இனி இந்த போர் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது என்றார். அப்போது அங்கிருந்த அனைவரின் கவனமும் அந்த சக்தி வாய்ந்த வலையின் மீதே பதிந்திருந்தது. ஏனெனில் அதிலிருந்து வெளிப்பட்ட ஒளிதான் இத்தனை பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி இருந்தது. அதே நேரத்தில் அந்த வலை இன்னும் மெதுவாக சுழன்று கொண்டே ஜெயசமரனின் கைகளில் இருந்த மின்னல் மன்னனின் செங்கோலுக்கு தொடர்ச்சியாக சக்திகளை அனுப்பி கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஜெயசமரனும் சைத்ரனையும் வியானையும் உற்று பார்த்தான். அதோடு அவர்கள் இருவரும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால்தான் அவர்களை எதிர்கொள்ள அவன் தனது சக்தி வாய்ந்த ரகசிய ஆயுதமான பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவான அந்த வலையை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அந்த வலையின் சக்தி அபாரமாக இருந்த போதிலும் அது அவர்களின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கே போதுமானதாக இருந்தது. அப்போது வியான் தனது பார்வையை அந்த வலையின் மீது நிலை நிறுத்தி, இந்த வலை உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதை நான் சமாளிச்சுக்கிறேன், அதுக்கு நடுவுல நீ போய் அந்த பையனை முடிச்சிட என்றார். இதை கேட்டதும் சைத்ரனின் பேய்த்தனமான புன்னகை மேலும் விரிந்தது. அவன் தலையை மெதுவாக ஆட்டியபடியே உடனே முன்னேறினான். அப்போது அவனது ரெக்கைகள் வேகமாக அசைய சில கணங்களிலேயே அவன் ஜெயசமரனின் முன் வந்து நின்றான். சைத்ரன் முன்னேறியதை பார்த்த ஜெயசமரன் தனது கைகளில் மீண்டும் ஒரு முத்திரையை உருவாக்க தொடங்கினார். உடனே அந்த வலை மீண்டும் சுழல தொடங்கியது. பிறகு அதிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு ஜெயசமரனின் முன்னால் வந்து நின்றது. ஆனால் இந்த முறை அந்த ஒளி அவனை அடைவதற்கு முன்பே வியான் வெளியிட்ட கருப்பு ஒளி அதன் பாதையை தடுத்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு நேராக முன்னால் நின்றிருந்த சைத்ரன் சிரித்துக் கொண்டே,
எங்க ரெண்டு பேரையும் தனியா எதிர்த்து நிற்கிறவன நான் எப்பவுமே ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவேன். ஆனா உன்கிட்ட இப்ப இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு நீ அதை பண்ணா உன்னை முட்டாள்னு தான் சொல்ல முடியும் என்றார். இதை சொன்ன அடுத்த நொடியில் சைத்ரன் தனது முஷ்டியை இறுக்கினான். அப்போது அதிலிருந்து ஒரு பெரிய கருப்பு முள் உருவெடுக்க தொடங்கியது. அந்த முள்ளால் ஜெயசமரனை ஒரே தாக்குதலில் முடித்துவிட வேண்டும் என்ற கொடிய எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அதே சமயம் பதட்டமடைந்த ஜெயசமரன் மின்னல் மன்னனின் கோலிலிருந்து மின்னலை ஏவினார். அந்த மின்னல் நேரடியாக சைத்திரனின் தாக்குதலுடன் மோதியது. ஆனால் சைத்திரனின் தாக்குதலில் இருந்த அபார சக்தியின் காரணமாக அந்த மோதலுக்கு பிறகு ஜெயசமரன் பல அடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டான். அவன் உடனே கோலை தரையில் ஊன்றி மேலும் பின்னால் செல்லாமல் எப்படியோ தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். அப்போது அவன் சைத்திரனை நோக்கி பார்த்ததும் அவன் முகத்தின் நிறம் மாறியது. ஏனெனில் ஜெயசமரன் பல அடிகள் பின்னுக்கு சென்றிருந்த போதும் சைத்திரன் ஒரே ஒரு அடி மட்டுமே பின்னால் நகர்ந்திருந்தான். இதிலிருந்து ஜெயசமரன் எந்த நுட்பத்தை பயன்படுத்தினாலும் சைத்திரன் ஒரு உச்ச மகாயோகி என்பதும் அதிக சக்தி வாய்ந்த போர் நுட்பங்களை அவன் கற்றிருந்தான் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அதனால் அவனை தோற்கடிப்பது ஜெயசமரனுக்கு எளிதான காரியம் அல்ல. அந்த நேரத்தில் சைத்திரன் மீண்டும் ஜெயசமரனை பார்த்து கேலியாக சிரித்துக் கொண்டே, அவ்வளவுதானா? இவ்வளவுதானா உங்ககிட்ட இருக்கிற சக்தி என்று கேட்டான். இதை கேட்ட அடுத்த நொடியே அவனது உடலிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி கணிசமாக தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் அவன் இருந்த இடத்திலிருந்து மறைந்து ஜெயசமரனை தாக்க முன்னேறினான். அந்த கருப்பு ஒளி தன்னை நோக்கி விரைந்து வருவதை பார்த்த ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை மேலும் அதிகரித்தது. பிறகு ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவன் தனது பண்டைய கருட இறக்கைகளை விரித்தான். அதைத் தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டான். அப்போது ஒரு சக்தி வாய்ந்த குத்து அவன் ஒரு நொடி முன்பு இருந்த இடத்தில் விழுந்தது. ஆனால் ஜெயசமரன் கடைசி நேரத்தில் அங்கிருந்து விலகியதான் அந்த கொடிய தாக்குதலில் இருந்து தப்பித்திருந்தான். இதை கண்ட சைத்திரன் தூரத்தில் நின்றிருந்த ஜெயசமரனை பார்த்து, உங்ககிட்ட இவ்வளவு வேகம் இருக்குதா? இது ரொம்ப ஆச்சரியம்தான் என்றார். இதற்கிடையில் இனியா தீவிகாவிடம் சென்று அவளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அப்போது வானத்தில் நடந்து கொண்டிருந்த போரை கண்ட இருவரின் முகங்களிலும் கவலை தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் இந்த தருணத்தில் ஜெயசமரன் ஒரு பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதைவிட மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால், வியான் இன்னும் ஜெயசமரன் மீது தனது தாக்குதல்களை தொடங்கவே இல்லை. அவன் தற்போது பண்டைய பிரபஞ்ச நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வலையை தடுக்க மும்முரமாக இருந்தான். அவன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சைத்திரனுக்கு உதவ தொடங்கினால் ஜெயசமரனின் சிக்கல்கள் பல மடங்கு அதிகரித்துவிடும். அந்த எண்ணம் தீவிகாவின் மனதில் பெரும் பயத்தை விதைத்தது. அவள் பற்களை கடித்துக் கொண்டு, நான் கூடிய சீக்கிரம் என்னோட சக்திகளை சிலத மறுபடியும் பெறணும். ஒருவேளை அதை வச்சு என்னால சமரனுக்கு கொஞ்சம் உதவ முடியும் என்று நினைத்தாள். அதே நேரத்தில் இனியாவும் கடும் கலக்கத்தில் இருந்தாள். அப்போது அவளுடைய கண்களிலிருந்து மெதுவாக ஒரு நீல ஒளி வெளிவர தொடங்கியது. மறுபுறம் வானத்தில் நடந்த மோதல் மேலும் மேலும் ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருந்தது. ஜெயசமரனும் சைத்திரனும் நேருக்கு நேர் மோதிய போது சக்தி வாய்ந்த ஆற்றல் அலைகள் சுற்றிலும் பரவின. அப்போதுதான் ஜெயசமரன் அசுர காற்றுக்கான் என்ற நுட்பத்தை பயன்படுத்தினார். அந்த நுட்பம் சைத்திரனை வெகு தூரம் பின்னுக்கு தள்ளியது. அதில் மின்னல் சக்திகளும் கலந்திருந்ததால் அந்த அதிர்ச்சியால் சைத்திரனின் கைகளில் சிறிய நடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் ஜெயசமரன் அதோடு நிற்கவில்லை. அவன் மின்னல் மன்னனின் கோலில் பொறிக்கப்பட்டிருந்த குறியீடுகளை எழுப்பி அவற்றின் சக்திகளை தனது அடுத்த தாக்குதலுக்காக சேகரிக்க தொடங்கினார். ஜெயசமரன் பல ஆண்டுகளாக எண்ணற்ற எதிரிகளுடன் போரிட்ட அனுபவம் கொண்டவன். அந்த போராட்டங்களை அவனை இந்நிலையிலும் தாக்குப்பிடிக்க செய்தன. அந்த தருணத்தை பயன்படுத்தி அவன் கோலில் திரட்டப்பட்ட மின்னலை சைத்திரன் மீது கடுமையாக ஏவினான். அதைத் தொடர்ந்து அந்த அபாயகரமான மின்னல் கற்றைகள் சைத்திரனை நோக்கி பாய்ந்து அவனை பின்னுக்கு தள்ளின. அப்போது அவனது உடலிலிருந்து கருப்பு புகை வெளிவர தொடங்கியது. அதே நேரத்தில் மின்னலின் தாக்கத்தால் அவன் உடலில் சிறிய காயங்கள் தோன்றின. ஜெயசமரன் சைத்திரனை சிறிதளவாவது காயப்படுத்தியது இதுவே முதல் முறை. அந்த காட்சியை கண்டதும் கண்ணாடிக்குள் இருந்தவர்களிடமும் வெளியே இருந்தவர்களிடமும் பெரும் பரபரப்பு எழுந்தது. ஆனால் தனது கைகளில் ஏற்பட்ட காயங்களை பார்த்த சைத்திரனின் முகத்தில் இருந்த கோபம் மேலும் தீவிரமடைந்தது. அதே நேரத்தில் தொலைவில் இருந்து வியா, அவன் கூட விளையாடுறது போதும், சீக்கிரம் அவனை கொல்ல. நீ அவனை கொல்ல இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? நம்மளோட நோக்கம் என்னன்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதா? இல்ல உன்னோட விளையாட்டுல அதையும் மறந்துட்டியா என்று கேட்டா. வியானின் வார்த்தைகளை கேட்ட சைத்திரன் மெதுவாக தலையை அசைத்தான். அதன் பின் அவன் ஜெயசமரனை ஒரு பயங்கரமான நோக்கத்துடன் பார்த்தான். அடுத்த கணமே அவனது உடலிலிருந்து அளவற்ற கருப்பு ஒளி வெளிப்பட தொடங்கியது. அதே நேரத்தில் அவனது உடலில் பதிந்திருந்த குறியீடுகள் முன்பை விட அதிகமாக ஒளிர்ந்தன. அதைத் தொடர்ந்து சைத்திரன் தனது கைகளில் கருப்பு நெருப்பை குடித்தான்.
அந்த நெருப்பு சுற்றி உள்ள பகுதியையே மங்கலாக காட்டியது. இதற்கிடையில் சற்று தொலைவில் நின்றிருந்த வியான் சிறிதும் தாமதமின்றி தனது கைகளிலும் கருப்பு நெருப்பை குவித்து தாக்குதலுக்கு தயாரானார். அவர்கள் இருவரின் கைகளையும் பார்த்தபோது மீண்டும் அவர்கள் ஒன்றாக தாக்கப் போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. இதை கண்ட ஜெயசமரன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக் கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். சைத்திரன் ஒருவனே அதிக சக்தி வாய்ந்தவன். அதில் வியானும் இந்த போரில் சேர்ந்தால் இந்த சண்டையை முடிப்பது அவனுக்கு பல மடங்கு கடினமாகிவிடும் என்பது அவனுக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் ஜெயசமரன் மீண்டும் பண்டைய பிரபஞ்ச நுட்பங்களால் உருவாக்கப்பட்ட வலையை சுழற்ற தொடங்கினார். அதிலிருந்து சக்தி வாய்ந்த ஆற்றல்கள் வெளிப்பட்டு சுற்றி எங்கும் பரவின. அப்போது திடீரென ஜெயசமரனின் கைகளில் இருந்து ஒரு பிரகாசமான சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளி அடுத்த கணமே மிகப்பெரியதாக வளர்ந்தது. அது ஒரு சுடர் கலசம் என்பதை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதைத் தொடர்ந்து அந்த கலசத்திலிருந்து 8 ஒளிகள் வெளிப்பட தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அவை 8 சுடர் வாயில்களாக மாறின. அந்த வாயில்கள் கொதிக்கும் எரிமலையால் செய்யப்பட்டவை போல தோன்றின. அவற்றிலிருந்து அளவற்ற வெப்பம் வெளிப்படுவதை உணர முடிந்தது. சுடர் வாயில்கள் உருவான உடனேயே சுற்றியிருந்த காற்று கலங்க தொடங்கியது. அதை உணர்ந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். ஆனால் ஜெயசமரன் அங்கே நிற்கவில்லை. அவன் உடனடியாக தனது கைகளில் இருந்த மின்னல் மன்னனின் கோலை தரையில் பலமாக அடித்தான். அதே கணத்தில் அந்த கோலில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மின்னல்கள் வெளிப்பட்டு 9 பிரம்மாண்டமான மந்திர மிருகங்களாக மாறின. அந்த மிருகங்கள் முழுவதுமாக அழிவு மின்னலால் ஆனவை போல தோன்றின. அவை வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தன. அங்கே ஜெயசமரன் ஒரே நேரத்தில் 3 சக்தி வாய்ந்த தாக்குதல்களை உருவாக்கி இருந்தார். அவற்றின் சக்தியை கண்டதும் சைத்திரனும் வியானும் கூட தங்கள் முகங்களில் தோன்றிய லேசான ஆச்சரியத்தை மறைக்க முடியவில்லை. ஏனெனில் ஜெயசமரனால் உருவாக்கப்பட்ட அந்த 3 தாக்குதல்களும் ஒரு சிறந்த போர் வீரனின் அல்லது மகாயோகியின் உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானவை. இத்தகைய நிலையில் கூட ஜெயசமரன் இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலை தயாரித்தது யாராலும் நம்ப முடியாததாக இருந்தது. அந்த தருணத்தில் ஜெயசமரன் தனது கைகளால் முத்திரையை மாற்றினார். அதனால் அவன் வலை தலைகீழாக சுழல தொடங்கியது. அதே சமயம் அவனது உடலுக்குள் இருந்த அனைத்து சக்திகளும் வெளியேற தொடங்கின. இப்போது வானத்தில் விரிந்திருந்த அந்த ஆபத்தான வலை தாக்குதலுக்கு தயாரானது. அப்போது கலசம் நடுங்கி 8 சுடர் வாயில்களும் ஒளி உமிழ தொடங்கின. அதே நேரத்தில் மின்னல் கோளிலிருந்து உருவான மின்னல் மிருகங்கள் கர்ஜனையுடன் முன்னேற தொடங்கின. மின்னல் மன்னனின் கோலும் சுடர் கலசமும் எல்லையற்ற சக்தியை கொண்ட அரிய புதையல்கள். அதனால் அவை ஒன்றாக சேர்ந்த போது வெளிப்பட்ட சக்தி அபரிமிதமானதாக இருந்தது. அப்போது சற்று தொலைவில் நின்றிருந்த தீபிகா அந்த 3 தாக்குதல்களையும் கண்டதும் அவளுடைய முகம் நிறம் மாறி அவள் பெரும் ஆச்சரியத்தில் உறைந்தாள். பின்னர் மெதுவாக பெருமூச்சு விட்டு, இவ்வளவு ஆபத்தான சக்திகளா? இதிலிருந்து குருஜி இவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாகலன்னு தெரியுது. சமரா, இந்த அரக்கணங்களை இப்போ உன்னால மட்டும்தான் தோற்கடிக்க முடியும் என்றாள். இதற்கிடையில் அந்த 3 தாக்குதல்களும் முன்னேறுவதை கண்ட சைத்திரன் மற்றும் வியான் இருவரின் முகங்களும் நிறம் மாறி ஜெயசமரனை பார்த்து அவர்கள் கொண்டிருந்த கேலி பார்வை இப்போது ஒரு விசித்திரமான ஆச்சரியமாக மாறி இருந்தது. ஆனால் அடுத்த கணமே சைத்திரன் தன்னை சுதாரித்துக் கொண்டான். அதைத் தொடர்ந்து அவன் உடலிலிருந்து வெளிப்படும் கருப்பு நெருப்பின் தீவிரத்தை மேலும் அதிகப்படுத்தினான். அதே நேரத்தில் வியான் ஜெயசமரனை பார்த்தபடியே சைத்திரனிடம் தாழ்ந்த குரலில், இந்த பையன் விசித்திரமானவனாகவும் ரொம்ப ஆபத்தானவனாகவும் தெரிகிறான். அதனால அவனை இங்கேயே முடிக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது என்றான். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நெக்ஸ்ட் எபிசோட் கமிங் சூன். வெயிட் ஃபார் ஆல்.